வாழ்த்துக்கள். உற்சாக இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும். இன்று முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதத்தில் சந்திக்கிறோம். சரிதானோ? சரி. ஆகவேதான் பெற்றோர் நினைவாக ஜூலை மாதம் வந்தால் என்று தொடங்கின இன்றைக்கு. அப்போ எல்லாரும் எழுதியிருக்கிறீங்களன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் எழுதுவார்கள் என்று நினைக்கிறோம். யாரோ ஒருவர் இது தனக்கு மாத அடிப்படையில் ஞாபகம் இல்லை என்றார். ஆனால் ஜூலையில் கணக்கு விளையாட்டு நடக்கும். அதுதான் நான் 2 நிமிடம் கண்ணை மூடி அன்றைய காலத்துக்கு போங்கோ என்பது போல் எழுதியிருந்தேன். யோசிக்கிற போது ஒவ்வொன்றாக ஞாபகம் பெற போது எங்களுடைய அம்மா அப்பாவையும் எங்களுடைய மூத்த பெற்றோர்களையும் எங்களோடு எங்கள் வாழ்க்கையில் இன்று நினைவில் கொள்ளலாம். அதை எழுதி உற்சாகப்படுத்தி இன்று பெற்றோர் தெய்வத்தில் இணைவோம். இளையோர் யோகா இன்று நடைபெறுமா இல்லையா? இல்லை என்றால் இன்று என்ற இளையோர்களுக்கான விடுமுறை இன்றிலிருந்து ஆரம்பம். வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து விட்டது. அப்போ இன்றிலிருந்து தான் நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. அதனால் வார நாட்களில் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்வதற்கு உங்களோடு எல்லோருடன் ரஜினி அவர்கள் பேசிக்கொள்வார்கள். பின்பு நாம் சுடர் ஓய்பி கிளப்பில் தான் சந்திக்கிறோம். 2 பாகங்கள் இருக்கின்றன. 12:45 மற்றும் 3 மணி எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இணைகிறார்கள். வரவேற்றுக் கொள்வோம். பின்பு 5 மணிக்கு விடுமுறைக்கு முன்னதாக நிறைவு நிகழ்ச்சியோடு அழகிய மலர்களின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி இன்று 530 தொடுகிறார்கள் சிறப்போடு. அவர்களுக்கு இன்று நிகழ்ச்சி நிறைவு பெற்றதுக்கு பிறகு விடுமுறை ஆரம்பிக்கிறது. ஆனாலும் வருகிற சனிக்கிழமை 17 இல்லை, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 20ஆம் தேதி அவர்களுடைய டிஎஸ்சி தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய சேரிட்டி வோக் இருக்கிறது, தொண்டு நடை இருக்கிறது. அது பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் இன்றைய தினம் 7:30 மணிக்கு இரவு அழகிய மலர்களின் நிறைவிலே இன்று இளையவர்களோடு நாங்கள் சந்திக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பற்றி பேச ஆர்வமுள்ள பெற்றோர்களும் நீங்களும் இணைந்து அவர்களை ஒரு முறை வாழ்த்தி உற்சாகப்படுத்தலாம். அதுவும் நான் நினைக்கிறேன் 4வது ஆண்டாக இந்த முறை செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே உற்சாகப்படுத்தி கொள்வோம். மற்றும் வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் விடுமுறை காண்கின்றபடியினால் அவ்வளவுதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன என்பதை சொல்லி, ஒரு விடயம், மாலை நேர தொகுப்புகள் செய்கிற தொகுப்பாளர்கள் சேரன்சர்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. பயணம் பயிர்வோம் அடுத்த செய்கிறாங்க இருக்கிறேன். அடுத்த பயணம் பயிரும் தான் செய்கிறேன். பயணம் பயிர்வோமோம் அது நான் செய்கிறேன். 3வது பாதம் செய்கிறார்கள். அது இந்த விடுமுறை காலங்களில் வாணியவர்களோடு கதைத்து பகல் மதிய பொழுதுக்கு மாற்றுங்களேன் என்றால் கூட பேர் இணைவார்கள். ஆமாம், மதியம் என்றால் இப்போ வேலைக்கு போகாத அல்லது வேறு நாட்டில், குறிப்பாக வேறு நாடுகளில் இருப்பவர்களை அழைக்கிற போது உங்களுடைய வசதிப்படி செய்யுங்கள். மாலை நேர தொகுப்பாளர்கள் உங்கள் விடுமுறைகளை ஏற்கனவே நீங்கள் கணித்து விட்டீர்களானால் எங்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், பொதுவாக அநேகமான பேர் விடுமுறை எடுக்கிற போது மாலை நேர இரவு நேர தொகுப்புகளை நாம் விடுமுறை செய்து கொள்ளலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைந்து கொள்வோம். இப்போது உருட்டல் சிந்தனை சுய சிந்தனைக்கு முன்பதாக தொடர்வது சமய சிந்தனை. இன்று வளமையில் தொகுக்கின்றவரை காணவில்லை. ஆகவே நாம் அஞ்சல் ஓட்டத்தில் இணைந்து கொள்வோம். இருக்கிறாங்களோ? ஏதாவது வேறுகிற படங்கள் மாற்றி வருவார்கள், எனக்கு தெரிய வருவதில்லை. இல்லை, சரி, நல்லது. ஆகவே சமய சிந்தனைக்கான ஆரம்பம். மீண்டும் எல்லோரையும் உற்சாகமாக வரவேற்றபடி, வணக்கத்தை தெரிவித்தபடி, இன்று உலகத்தில் ஒரு மொழியினுடைய ஐக்கிய நாடுகள் சபை உலக தினமாக இருக்கிறது. இந்த மொழி பற்றி நான் அறிந்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா? கிஷ்வாஹிலி. அதை நான் அப்படி உச்சரித்தால் அப்படி இருக்கும். இதற்கான ஐக்கிய நாடுகள் சபை யுனெஸ்கோவின் அனுசரணையில் உலக நாடுகள் மொழி தினமாக இன்று அனுஷ்டிக்கிறார்கள். யாராவது அறிஞ்சிருக்கீங்களா? திருப்பி சொல்கிறேன், கிஷ்வாஹிலி. அது வேறு விதமாக உச்சரிப்பார். நான் அதை பிரித்து படிக்கிறேன். KISWAHILI. இதுக்குள்ள ஒரு தொகுப்பாளர் நான்கு நிற்கிறார். பிப்ரவரி 21 தாய்மொழியில் தினம் இருக்குத்தானே, அதுக்குள்ளே தமிழ்மொழி தினம் எதுக்கண்டு கேட்டு நிகழ்ச்சி செய்ததும் எனக்கு இன்னும் பசுமையான நினைவில் இருக்கிறது. அதனால் இந்த கிஸ்வாஹிலி என்ற மொழி இதில் இருப்பவர்களுக்கு எனக்கும் தெரியாது.
இதுவரை எனக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மொழி உலக மொழியாக, உலக மொழி தினமாக ஐக்கிய நாடுகள் சபை பல ஆண்டுகளாக அனுஷ்டித்து கொண்டு வருகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா? எப்படி நாளைய தினம்தான் 7ஆம் தேதி, ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அதை அனுஷ்டிப்பார்கள். இதை சிந்திக்கிற போது இந்த தமிழ் தமிழ் என்று மன்னிக்கொண்டு இந்த வார்த்தைக்கு பீட்டிக் கொள்ளுகிற நாம் எண்ணத்தை கழித்தோம். குறைந்தபட்சம் சும்மா யாரோ யாரோ கட்டின கோயில்களையும் கட்டிடங்களையும் குளங்களையும் படைத்திருந்த அகராதிகளையும் பற்றி பேசி கொண்டிருக்கிற நாங்கள் நம்மால் இந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்து இவ்வளவு வருடங்கள் வாழுகிறோம். பிற பிள்ளை கொள்ளு பிள்ளையெல்லாம் கண்டாச்சு. ஆனால் நாங்கள் சும்மா வாயளவில் தமிழர்கள் காதுகளுக்குள் பீட்டுகிறோமே தவிர அதை உலக பரப்பில், குறைந்தது ஐரோப்பிய பரப்பிலாவது இணைத்து கொடுக்குற எந்த வேலைகளிலும் நாம் ஈடுபடுவதில்லை. இருந்தால் சொல்லுங்க, 800 தமிழ் பாடசாலையில் நடத்துகிறோம். எத்தனையோ சங்கங்கள் இன்றையெல்லாம் இங்கிலாண்டில் பார்த்தால் எல்லா இலங்கையர்களும் அத்தனை ஊர்களுடைய கோடை விழாக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. பெரும் பெரும் எடுப்பிலான விஷயங்கள். தென்னிந்தியாவிலிருந்து நடிகர்கள் பாடகர்கள் எல்லாம் வந்து குவிகிறார்கள். இதே போல் கனடா, ஆஸ்திரேலியா எல்லா இடமுமே இருக்கிறோம். ஆனால் நாம் நமக்கென்று ஒன்றை செய்வதில் இன்றைய வரைக்கும் எந்த முயற்சியும் நம்மிடம் இல்லை. சரிதானே? சிந்தனையில் முடிந்தால் சேர்த்து கொள்ளுங்கள். தர்ஜினி அவர்கள், நீங்கள் தொடங்கி அஞ்சலோட்டத்தை தொடர்வீர்களா? சரி, உற்சாக வணக்கம் உங்களுக்கும் எல்லோருக்கும் வேண்டும். உற்சாக வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் வணக்கம். பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பு நேரலை நிகழ்வுகள். என்று 6/7/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆனி 22ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நட்புகள் பாராட்டு மாதமான ஜூலை மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். நான் தர்ஜினி சண்முகநாதன். தொடர்வது சமய சிந்தனை. ஒரு குறிப்பு, நேவி சிலிப் அவர்கள் தன்னால் இணைய முடியாதை அறிவித்திருக்கிறார்கள். சரி, தொடர்வோம். இன்றைய சமய சிந்தனையை ஆரம்பித்து வைத்துக் கொள்ள டேவிட் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். உற்சாகமான காலை வணக்கம். சரி, அவர் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கின்றது திருப்பாடல் 66. பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடமோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா? மிக மிக நன்றி. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1880, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித மரிய கொரட்டியை நினைவு கூறுகின்றது. இந்த வேளையிலே இந்த பிள்ளையை பற்றி நாம் கொஞ்சம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். காலங்கள், இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் எத்தனையோ. அதே நேரத்தில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை முறையையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த இன்றைய நாளிலே. ஏனென்றால் நமது சமூகத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அர்ப்பணமான ஒரு வரலாறாகும். காரணம், இவ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை, இறை பக்தி உள்ளவர், வயது வந்த பெண். தாயும் தகப்பனும் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்று விட்டார்கள். இவள் வீட்டிலே தனியாக தன் தம்பியை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அதற்கு பக்கத்தில் அலெக்சாண்டர் என்ற ஒரு பையன், இளைஞன். இந்த பிள்ளையின் மேல் தீராத மோகம் கொண்டு அவளை தாய் தகப்பன் இல்லாத அந்த நேரத்திலே வீட்டுக்கு சென்று அவளை தன்னுடன் வருமாறு அவளை வற்புறுத்துகின்றான். அவனுடைய காம இச்சைக்கு இணங்காத இந்த பிள்ளையை அவன் எவ்வளவோ வற்புறுத்தியும் எவ்வளவோ கேட்டும் அவள் இணங்காததுக்கு அவனுடனே கத்தியை எடுத்து அவளை பல வேளைகளில் பல இடங்களில் குத்தி அவளை கொலை செய்வதற்கு முன்பாக அவளை ஆபத்தான நிலையில் வைத்தியரிடம் எடுத்துச் செல்லுகிறார்கள். ஆனால்
அவள் இறந்து விட்டாள். ஆகவே அவள், நான் இந்த பாவத்தை கட்டிக்கொள்ளுவதற்கும் பார்க்க நான் என் ஆண்டவரிடம் செல்வதே எனக்கு நியதியும் நீதியுமானது என்று சொல்லி தன் உயிரை விட்டாள். ஆகவே இந்த புனிதையை 1950ஆம் ஆண்டு அந்த காலத்தில் இருந்த புனித பாப்பரசர் அவளுக்கு அவளுடைய கற்புக்கு இலக்கணம் வகுத்து அதை மரியாதை செலுத்தி அவளுக்கு புனித பட்டம் கொடுக்கின்றார். ஆகவே இந்த இளம் பெண்ணைத்தான் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகள் மற்றும் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய அநீதிகள் அனைத்தையும் நாமும் கண்டித்து திருத்தி வாழ முற்படுவோம் என்ற ஒரு நிகழ்வோடு இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து செல்லுவோம். அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரை குரல் எடுத்து நாம் பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. வாழ்த்தொலியாக கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்ளுவதாக. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-12, தொடர்ச்சியாக 17 20 வரை. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை இருவராக தமக்கு முன்னால் அனுப்பினார். அப்போது அவர்களை பார்த்து கூறியதாவது: அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. ஆதலால் தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள். செல்லுங்கள், ஓய் நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ கைப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்குரியவன் அங்கு இருந்தால் உங்கள் சமாதானம் அவனிடம் தங்கும், இல்லையேல் உங்களிடம் திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடித்து அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன் வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகின்றதை உண்டு அங்குள்ள பணியாளரை குணமாக்கி கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது என்று மக்களுக்கு தெரிவியுங்கள். மாறாக நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தெருவில் சென்று எங்கள் காலில் ஒட்டிய உங்கள் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி போடுகின்றோம். இருப்பினும் கடவுளின் அரசு நெருங்கியுள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்நாளில் சோதோமுக்கு நேரிடுவது அவ்வூருக்கு நேரிடுவதைப் போல் அவ்வளவு கடினமாக இராது என உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
பின்பு 72 பேரும் மகிழ்வுடன் வந்து, ஆண்டவரே, உமது பெயரால் பேய்கள் கூட எங்களுக்கு அடங்குகின்றன என்றனர். அதற்கு இயேசு, வானத்தில் நின்று மின்னலைப் போல் சாத்தான் விழக் கண்டேன். இதோ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வல்லமை அளித்தேன். எதுவும் உங்களுக்கு தீங்கு இழைக்காது. ஆயினும் ஆவிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றன என்று மகிழ வேண்டாம். ஆனால் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதியுள்ளது என்றே மகிழுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இயேசு தான் இவ்வுலகை விட்டு செல்லுவதற்கு முன்பாக பரலோக தந்தை அவருக்கிட்ட கட்டளையை, அதாவது நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்லும் அந்த பணியை தன்னுடன் கூட இருந்த 72 பேருக்கு கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் சொல்லி முடித்து கடைசியாக அவர் கூறிய வார்த்தை, அசுத்த ஆவிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றன. நீங்கள் சொன்னவுடன், ஜெபித்தவுடன் அவை அவர்களை விட்டு போகின்றது என்று நீங்கள் மகிழ வேண்டாம். ஆனால் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதியுள்ளது என்று மகிழுங்கள் என்றார். ஆகவே இங்கே பிரதானமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ராயப்பர் இயேசுவிடம் கேட்கின்றார். அவருடன் கூட இருந்த காலத்திலே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். ஆகவே இயேசு கூறிய அந்த உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் விண்ணுலகில் வீற்றிருக்கும் அந்த நாளிலே இஸ்ராயேல் குலத்து 12 குலத்து உறவுகளும் என்னுடன் கூட இருப்பீர்கள். ஆகவே அதில் ஒவ்வொன்றாக நான் பார்த்ததும் இல்லை, தெரிந்து கொண்டதும் இல்லை. என்னுடைய அழைப்புக்கு குரல் கேட்டு என்னை பின் சென்றவர்கள் 12 குல முதல்வர்களும் அந்த இடத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஆகவே இங்கே இன்றைய நாளிலே இந்த அழைத்தலை பற்றியும், இந்த பிள்ளையை பற்றியும், இந்த மரிய பொருட்டியை பற்றியும் நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, இறை அழைத்தல் எப்படி இருக்கின்றது, இறை ஆவியானவர் எப்படி எங்களில் செயல்படுகின்றார் என்பதையும் நாங்கள் இந்த நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நமது குடும்பங்கள் கடவுளால் வாழ்த்தப்படும் குடும்பங்களாக திகழ வேண்டும் என்று நாம் விரும்பினால், நமது இல்லங்கள் இயேசு தரும் அமைதியை அனுபவிக்க வேண்டும் நாம் ஆசைப்பட்டார், நாம் எல்லோரிடமும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் முன்வந்து நாம் அதை விரும்பினால் கூட இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். இயேசு மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 22, 24, யாராவது நம் மீது மனத்தாங்கல் கொண்டு வாழ்ந்தால் அவர்களோடு நாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்ட பிறகே நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்திட வேண்டும் என்கின்றார். எங்களுக்கு யாராவது எங்களுக்கு கோபம் இருந்தால் நாங்கள் ஆலயங்களுக்கு, கோவில்களுக்கு செல்லும் போது நாம் அவற்றை அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருமித்த கருத்தோடு, அதாவது அவர்களுடைய தவறுகளை நாங்கள் மன்னித்து ஒரு மனத்தோடு நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி, அது அப்படி சென்று நாம் ஒப்பு கொடுக்கப்படும் அந்த பலிதான் உண்மையிலேயே சிறந்தது, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று சொல்லி நாம் ஒப்புரவாகி செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார். நாம் கடவுளோடும் நம் அயலாரோடும் இயற்கையோடும் சமாதானமாக வாழ வேண்டும். சிறுவன் ஒருவன் பள்ளியில் இருந்து வீடு திரும்பின், அப்பா, உலக போர்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று என் ஆசிரியர் கேட்டு வர சொன்னார் என்றார். தந்தை பக்கத்தில் உட்கார், நான் காரணத்தை சொல்லுகிறேன் என்றார். சமையல் செய்து கொண்டிருந்த தாய், இங்கே வா மகனே, உனக்கு தேவையான பதிலை நான் சொல்லுகின்றேன் என்றார். உன்னை பாடம் சொல்லிக் கொடுக்க அல்ல, சமைப்பதற்காகவே கட்டிக்கொண்டேன் என்றார் கணவன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பெரும் ஆரம்பமானது. சிறுவனோ, உலக போர் எப்படி உருவாகிறது என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்றார். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. நாம் கடவுள் மகிழ்ச்சியின் கடவுள். ஆகவே இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், அதாவது ஏசாயாவிலே இருந்து வாசிக்கப்பட்ட வாசகங்களும் 2ஆம் வாசகமும் நமக்கு இந்த வார்த்தைகள் எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றன. ஆகவே அவரை போல நாளை நாம் எத்தகைய சிலுவையும் சுமக்க நாம் முன்வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே கூறிக்கொண்டு இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும், அதாவது எமது அன்பு செல்வங்கள் அதிபர் அவரோடு சேர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே,
மீண்டுமாக நாளைய தினம் தங்கை கலைவாணி அவர்களுடன் இணையும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொண்டு கொள்ளுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு ஞாயிறு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. விடுமுறை செல்லுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அதாவது நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில். நன்றி, வணக்கம். பொன்டிமாஸ் போபுத்தூஸ். பாலன் அவர்கள் தங்களுடைய நிகழ்வை செய்யும்படி அஞ்சல் ஓட்டம் ஓகே, நன்றி நன்றி, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அஞ்சல் ஓட்டம் ஓகே, நன்றி, குறிப்பிட மறந்து கூறுங்கோ நீங்க. ஓகே. அதாவது எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளிலே நற்சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே தம்பி திரு பாலன் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வழங்குவார். இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களை அன்பான அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்று கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு தண்டிலிருந்து கரைவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொழிலக்கம் சகோதரி 553 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றொல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. தொடங்கி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நொடி பொழுதில் சுகம் தந்து
உன்னை தேற்றுவார் நொடி பொழுதில் சுகம் தந்தே உன்னை தேற்றுவார் நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் இயேசு அதிசயம் செய்திடுவார் இயேசு அதிசயம் செய்திடுவார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் முறை கொடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிழையான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களது தயவு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அவர்கள் அணுகாவணன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பான ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக இது கொண்டிருப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு மீண்டும் முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே பாமத்து கடல் சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளுடைய நடைமுறை ஜபிக்கிறேன் ராஜா. இவர்களுக்கு பரிபூர்ண சுகங்களையும் பலத்தையும் அணுவினாடியும் கொடுத்து ஆசிரியர் கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கான அனுசோம் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே இவர்களது பெற்றோர்களுக்கு அணு தினமும் பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து நீங்களை ஆசீர்வாதத்தில் நடத்தபடி ஜபிக்கிறேன் ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா. அதுக்கான அனுசோம் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே உலக ரீதியுள்ள அனைத்து தேவைகளையும் சந்திங்க, அவர்களையும் சுவப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுக்காக நன்றியும் தகப்பனே மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களின் நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. அதற்கான நன்றி சொல் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டேயும் சகலவற்றையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதித்து எடுத்தவன் சொல்லி ஏசப்பாவன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடவர்றன். நன்றி வணக்கம். அடுத்ததாக சகோதரி யா நடேசன் தனது நச்சினை தருவார். நன்றி வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் அதிபர் நடாமுகன் அவர்களுக்கும் தோப்பாளினி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அஞ்சு வந்து ஜெயா நடேசன். உலக மக்களுக்காக நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இறை வேண்டுதல் செய்வோம். நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் விபத்தில் சிக்கப்பட்டு இறந்தவர்களுக்காகவும் மற்றும் உலகத் தலைவர்களுக்கு ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் எங்களுடைய வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் சுவலத்துடன் இருக்க வேண்டும் பெற்றோருக்காக முறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமை எனது ஆக்கம் 9046 கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நற்செய்தியிலே இயேசு தம் சீடர்களை நற்செய்திக்கு பணிக்கு அனுப்புகின்றார். பணப்பையோ வேறு எந்த பையோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறுகின்றார். ஏனெனில் பணத்தை நம்பி நற்செய்தியை அறிவிக்க முடியாது. கடவுளின் அரசை பணத்தை கொண்டு நிறுவவும் முடியாது. எளிமையிலும் எளியூருக்கான பணியிலும்தான் திருச்சபை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நிறுவனங்களை கட்டியெழுப்பதில் அவற்றை பாதுகாப்பிலும்தான் நமது நேரமும் ஆற்றலும் செலவிடப்படுகின்றன. இன்றைய திருப்பணியாளர்கள் சிறந்த நிர்வாகியாகி திகழ்கின்றனர். ஆனால் இன்று மறைப்பணியாளர் குறைந்து கொண்டே போகின்றார்கள். பணமும் பொருளும் தேவைதான். ஆனால் பணத்தை முன்வைத்து நமது மறைப்பணியை ஆற்றுவது என்பதில் எதிர்வினையாக முடியும். பணியை செயலில் காட்ட வேண்டும். இயேசு செய்த புதுமைகள் அதிகம். இதனால் இயேசு இறை ஆட்சியை திறம்படச் செய்தார். அவருக்கு உறுதியாக இறைவன் தகப்பனாக இருந்தார். நல்ல பணியை நாமும் அமைதி பணியாக செய்து வந்தால் அதன் பலன் நிறைய கிடைக்கும். ஆசீரும் கிடைக்கும். சிலுவையை தூக்குவோம், பலன் பெற்று வாழ்வோம்.
என் ஜனமே என் ஜனமே ஓடி வாருங்கள், துன்பம் தீட்டிடுவேன், அன்பை பகிர்ந்திடுவேன். என் மகனே என் மகளே, தனிமையில் தவித்தாயோ, களைத்து போனாயோ, ஆறுதல் தருவேன் வா, அணைத்து கொள்வேன் வா. என் ஜனமே என் ஜனமே ஓடி வாருங்கள். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். அடுத்து யாராவது சிந்தனை தர இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது பொது சிந்தனையாவது தந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ நற்சிந்தனை யாராவது இல்லையோ, இல்லாவிட்டால் பொது சிந்தனை யாராவது பகிர்ந்து கொள்ளுங்கள். சமய சிந்தனைக்கு யாரும் திரையில் இல்லையோ? இல்லை, ஒருத்தரையும் காணையில். சரி, மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு ஏன்னா சமய சிந்தனை சந்தவர்கள் பெயரை சொல்லி ஒரு தொகுப்பு செய்து அதை நிறைவு செய்து தாங்களேன். ஆமாம், இந்திய சிந்தனையாக டேவிட் ஆண்டனி, பாலன் வேலுப்பிள்ளை, அடுத்த தியானடேசன், முதலாவதாக தர்ஷினி சண்முகநாதன் அவர்களை தொடக்கி வைத்தார். அவர்களுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு, சிந்தனை தந்த மூவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, பொது சிந்தனை யாரும் சொல்ல இருந்தால் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அன்பான உறவுகளை சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்வோம். ஒருவர் எழுதியிருந்தார், வேற அதனை மற்றவர் எழுதவில்லை. தேடி அனுப்புவோம் ஒரு வாகனத்தை. போலீஸுக்கு அறிவிச்சுடும். போலீஸ் போன பிறகு கேஸ் ஆகும். தொண்டர்களை அனுப்பி கதவை தட்டி நலமோ என நான் கேட்டேன் என்று பாடிவிட்டு. சரி, கேட்டபடி ஒரு அறிவித்தல் தர எல்லாரும் செய்யத்தானே வேணும் இல்லையா? அன்போடு கூட கேட்டுக்கொண்டு இப்போது நல்ல சிந்தனைகள் கேட்டோம், சிறப்பாக இருந்தன. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, டேவிட் அண்ணாவினுடைய நிறைவிலே சொன்ன வார்த்தையை நாங்கள் சமயம் கடவுளை தாண்டி பொதுவான சமூக வாழ்க்கைக்கு எடுக்கலாம் என்று என் பக்கமான ஒரு முன்மொழிவு சொல்லியிருந்தார். ஆலயம் கோயிலுக்கு போகணும், மற்றவருடைய பிணக்குகளை எல்லாம் மறந்து தீர்த்துட்டு அன்பை பரிமாறி கடவுளை நோக்கி செல்வது சிறப்பு. அது ஒரு வார்த்தைகளில் பலவற்றில் சொல்லியிருந்தார்கள். இது ஒரு சிறப்பான பக்கம். கோயிலுக்கு போய்களை மட்டும்தான் குளிக்கணும் என்று சொல்வார்கள். மட்டுமல்ல, இப்போது சின்ன வயசுல எனக்கு பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு வழிக்கிடுங்கோண்டா வந்ததுக்கு பிறகு குளிக்கலாம் என்றார்கள். கோயிலுக்கு போகணும்னா போக்கு முன்னம் குளிக்கணும் என்றார்கள். இந்த வரைக்கும் எனக்கு ஈவன் ஒரு செத்த வீடு இறந்த வீட்டுக்கு போறதா இருந்தா கூட போயிட்டு வந்துதான் குளிப்பேன், முன்னுக்கு குளிக்கல. அது பெரிய பிரச்சனை என்ன? கோயிலுக்கு ஏன் குளிக்கணும் என்பது போல மற்றவர்கள் பொது இடத்தில் போற போதும் அப்படித்தான். அது போல உண்மையிலேயே நாங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்தை, என்னை இகழ்ந்தவனை, என்னை இழித்தவனை, என்னை பல்லளித்தவர் என்று சொல்லும் அளவுக்கு நடத்தியவர் எல்லாம் நாங்கள் உண்மையிலேயே மன்னிக்கிறோம். சிறு பிள்ளைகளாக அவர்களை மாற்றி சரி பரவாயில்ல சொல்லிட்டு போங்க, என்ன முதுகுலான குத்தி நீங்க குத்துங்க, பிரச்சனை இல்லை, என்ன இது சின்ன பிரச்சனை என்னட்டு கை கொடுப்போமா? உண்மையில் நடக்கிறோமா? நல்ல சிந்தனை என்ற எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரியான சிந்தனை தானே? மிக சரி. எனக்கு பிடித்து போனது இந்த சிந்தனை. ஏனென்றால் அப்படி செய்யறது இல்லை. நாங்கள் உடனே மனமும் வராது, கடைசி ஒரு 2-3 நாள் போகணும் அதை மறக்கவே. பின்பு இதை மனைப்பு கேட்டு அப்படியே அந்த பிணக்களை எல்லாம் நீக்கிட்டு போறதுன்றது இன்னும் வழக்கத்துல வரையில என்னுடைய பக்கமாக. ஆனால் அன்புதான் தெய்வம் என்று எல்லா சமயங்களும் சொல்வதை நிறைய தடவை நாங்கள் பேசியோம் பொதுபடி. ஆனால் அந்த அன்பு இல்லை என்று வருகிற போது கடவுள் சொல்லி கைக்கூடா இன்றைக்கு இருந்தாலும் கடவுள் என்று வைத்து அதை வச்சுதான் சொல்றோம்.
அவர் தெரியாத இவர் சும்மா பாடி விட்டு சேர விட்டு ஊர்ல உள்ள பலரை கோவிச்சு கொண்டு போட்டு பிங்க வாராரு அன்பே தெய்வம் அன்பே கடவுள் என்று சொல்ல வாராரு என்று கடவுளுக்கு விளங்காது. ஏன் நாங்கள் செய்வதில்லை? எங்களுக்கு இது பல தடவை நான் கேட்டிருக்கேன். அப்பதான் 2-3 பேர் இப்ப இருக்கிற ஒரு ஆளும் முன்பு இன்னும் ஒரு ஆள் இன்னும் ஒரு உயிரோடு இல்லை. எல்லாம் இல்லை, நாங்க என்ன இழிச்ச வாயர் மாதிரி எங்களை அதை மாத்திங்க நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போதெல்லாம் இதே சிந்தனை எனக்கு வரும். ஏன் அப்ப வெளியால கதைக்கிறோம், அதுதான் நல்லது என்றுதான் பார்க்கலாம். ஏன் 2 நாள் உங்களுக்கு எடுக்குது அப்படிங்கிறது சில வேளையில அந்த சரியான கோமா மனசுக்குள்ள அந்த வெளியில வார்த்தைகள் வராது, எனக்கு சரியா கஷ்டமா இருக்கும், அதே நினைவில் இருக்கும். அப்புறம் 2 நாள் கழிய சில வேளை நிறைய அன்பினே அப்படி பேசியிருப்பினோம், அல்லது என்னில் ஒரு அக்கறை இருந்தபடியால் தானே அப்படி நடந்து கொள்ளுவினோம் என்று பிறகு அல்ல நான் அவை அது மாதிரி புரிஞ்சு கொள்ளுவேன். ஆனால் 2 நாளைக்கு மேலே எடுக்கும் சில பேர் அது கொண்டு வர தீர்க்க. 2 நாள் புரிஞ்சதுக்கு பிறகு நீங்களே அலைப்படுத்துவாரு அவன் வீட்டுக்கு போய் உங்கள பிள்ளைன்ற பிள்ளையில தெரியல அந்த நேரம் நானும் காய்ச்சிட்டேன் நீங்க காய்ச்சிட்டீங்க கை விடுங்க கொடுத்துருக்கு. இதுவரையும் அப்படி கை கொடுத்து அப்படி பழக்கம் இல்லை. அதை நான் சொல்வதற்கு எனக்கு அருகதை இருக்கிறது. நிச்சயமா அது உங்கள் பக்கம் இருக்கு. வீடு தேடி போய் எங்க இருந்தாலும் சந்திச்சு அல்லது அழைப்பு எடுத்து கூட சொல்லிடுவேன். என்னிலும் இருக்கலாம், உண்மையில என்ன இருக்காம இருக்கிறதா என்னுடைய எண்ணம். அனைத்து என்ன குறைஞ்சு போச்சு, எனக்கு விழ வேண்டிய மாலைகள் எனக்கு வேண்டிய போலாரங்கள் எல்லாம் ஏதாவது குறைஞ்சிருமா எனக்கு? அப்ப எல்லாரிடமும் கேட்கிறேன், ஏன் அப்படி இல்லை என்றவர்கள் வாய்ந்து இனிமேலும் சொல்லக்கூடாது. அது என்ன, நான் AK 47 சொல்ல வச்சு சொல்ல இல்லை, அன்பா சொல்றேன். ஏனென்றால் சின்ன விஷயம் நாங்க சாதிக்கலாம், இருக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம். என்னை நான் மாற்றிக்கொள்வதுதான். மாறிக்கொள்ளலாம், மனம் மாற்றலாம், மனத்தை மாற்றி செய்து கொள்ளலாம். நான் நம்புகிற என்னுடைய கடவுளின் பிள்ளை தானே அவரும் அவாவும், இல்லாம இருக்கலாமோ? இல்லை. அப்ப வெள்ளனவே தெரிஞ்சுட்டா கட்டிய தூக்கிட்ட குத்த போற எந்த இடத்தை காட்டினாலும் உங்களுக்கு குத்த வசதியா இருக்கும் என்று கேட்டீங்க அவர் குத்துவாரு, குத்துற மனம் மாறிடுவார். அதே போல கன்னம் அறைதல் மறு கன்னம் எல்லாம் தத்துவங்களை படிக்கிறோம், பாராயணம் பண்றோம், ஸ்ரீல சிறியாற்ற மொழிபெயர்ப்பு எல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் செய்வது உமக்கோ அவர் என்ன சொல்லிட்டார், ஒரு வாரன் சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கும். இன்னும் ஒரு பகை செய்தவரை திரும்பி தேடி சென்று காத்திருந்து கொத்துவது எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லை, மனிதனை தவிர. அதை சொல்வார்கள், ஒரு பறவை கண்டுபிடிக்கும், அதுக்கு பிறகு போயிடும் பேசலாம். நாளைக்கு காத்திருந்து ஒழுங்க முன்னில நின்று கொண்டு கத்தியோடு நிற்க மாட்டுது ஒரு பறவை. கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மிருகம், ஒரு மண்புழு, மனிதர் மட்டும். அப்ப மனிதத்தை கதை காய்க்கிறதுக்கு நாங்கள் MP இல்லை, நான் எங்களை பற்றி காய்க்கலாம் தானே என்று கேட்கிறேன். இனி உங்க பக்கம் எல்லாருடைய சிந்தனைக்கும் வழிவிட்டு மௌனமாய் கேட்கிறேன். மனம் இருந்தா செய்து கொள்ளலாம். இப்ப சாயத்துல எல்லாம் இப்ப எல்லாம் அந்த சுடுபடுகிறதெல்லாம் பழிக்கு பழி வாங்கி கொண்டு இருக்கிறார். இல்லை, அதுதான் மற்றவரை பேசினால் நிறைய பேசலாம், நாம் எம்மை பற்றி பேசுவோம், நான் என்று பேசுவோம், அதுதான் யதார்த்தமா இருக்கு. ஓகே, இன்றைய நாளிலே இந்த ஒரு விடயத்தை மட்டும் இப்போது காத்திருந்து பழி தீர்ப்பதை இந்த உலகத்துல மனிதனை தவிர மற்ற மனத்தையும் தவிர இந்த மனிதனுக்குள்ள அந்த குணம் காத்திருந்து பழி தீர்ப்பது, இதை பற்றி தான் இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது என்னுடைய அனுபவத்துல நடந்த ஒரு நிகழ்வும் கூட. சற்று பொறுமையாக இதை கேளுங்கள். நாளைய தினம் உங்களுக்கும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம், அதை கொஞ்சம் சற்று பொறுமையாக கேளுங்கள். இன்றைய உருட்டல் சிந்தனையிலேயோ இல்லாட்டில் பொது சிந்தனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை பயணிப்போம். என்னுடைய ஒரு உறவினர், அவருக்கு ஒரு மகன், அவருக்கு இன்று 28 வயதாகிவிட்டது. ஓட்டிசம் என்ற ஒரு நோயினாலே இதை நீங்கள் அந்த போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி பேசும்போது கூட நான் அதை சொல்லி இருந்தேன், அந்த வரலாற்றை. ஆகவே அந்த பிள்ளை ஆக்களை நாங்கள் கொஞ்சம் அவருக்கு போனால் அவர் உடனே முகத்திலே தூக்கி விடுவார். இப்படியான ஒரு நிலை.
ஆகவே நான் என்ன செய்வது, ஒரு பாத்ரூமுக்கு போயோ இல்லாட்டி என்னுடைய கையில இருக்கக்கூடிய கைக்குட்டியை எடுத்து துடைத்து விட்டு நான் சமாளித்து கொண்டு திரும்பவும் என்னுடைய மனதை நான் இதன் திருப்திப்படுத்திக் கொண்டு அந்த பிள்ளையை மறுபடியும் கட்டி அணைத்து முத்தமிடுவேன். சரி, இது நடந்த ஒரு இது. இவருக்கு ஒரு 25வது வயதிலே இவருக்கு ஒரு பர்த்டே ஒன்று நடக்கின்றது. வடிவாக கேளுங்கள் இந்த கதையை. பர்த்டே நடக்கின்றது. அதுக்கு அவர்கள் வேறு பிள்ளைகள் இல்லை, அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். அவருக்கும் இந்த ஓட்டுசல் நோய். பெல்ஜியத்துக்கு அனுப்பி ஒரு பள்ளிக்கூடத்திலே அவரை ஸ்பெஷல் பாடசாலை ஒன்றிலே அவரை வைத்து படிப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பர்த்டேக்காக அவரை அழைத்து வந்து அவருடைய உறவினர்கள் இல்லை, ஐரோப்பாவிலே எல்லா உறவினர்களும் அன்றைய தினம் வந்திருந்து பெட்டிய விழாவாக அதை எடுத்து செய்திருந்தார்கள். எனக்கும் அழைப்பிதழ் தரப்பட்டது. ஆனால் அன்றைய நாளிலே எனது மகளுடைய திருமண, அதாவது சொல்லுவார்கள் தானே அந்த சம்பந்தம் கலக்கின்றது என்று சொல்லி, அந்த நிகழ்வு அன்றைக்கு என்னுடைய இளைய மகள் வேலண்டினாவுடைய இது. அப்ப எனக்கும் நான் என்ன செய்வது, நான் நாளைக்கு என்னுடைய சம்பந்தி குடும்பங்களுக்கும் நான் ஒரு பொய்காரன் ஆகிவிடக்கூடாது. நான் அந்த டேட்டை மாற்றி அவர்களும் எத்தனை பேருக்கு உறவினருக்கு சொல்லி இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த நிகழ்வை மாற்றுவது ஏண்டா, ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு விடயம். ஆகவே எதிர்காலத்தை பொறுத்தளவிலே அது ஒரு முக்கியமான விடயமாக எனக்கு பட்டது. ஆகவே அவர்களுக்கு நான் அதை போஸ்ட்போன் பண்ணாமல் நான் சரி அதை செய்வோம் பண்ணி சொல்லிட்டு இந்த தம்பிக்கு சொன்னேன், எனக்கு இப்படியான ஒரு நிகழ்வு கொண்டு இருக்கின்றது, நான் வர முடியவில்லை, ஆகவே தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். எனது மகளுடைய அடுத்த நாள் நான் என்ன செய்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், நானும் எனது மனைவியும் பிள்ளைகளும் ஒரு கேக் கொண்டு போய் அங்கு போகின்றேன், அவருடைய வீட்டுக்கு போகின்றேன். போய் அதை கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டு, நான் நேற்றைக்கு வர முடியவில்லை, இப்படியா என்னுடைய மகளுடைய திருமண இது சம்பந்தம் கலக்கிற விடயம் நடந்தது, ஆகவே நேற்றைய தினம் எனக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த கேக்கை நாங்கள் வெட்டி அந்த இதை கொண்டாடுவோம் அப்படி என்று சொல்லி சொன்னபோது, அந்த பையனை அவர்கள் அன்று அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த பாடசாலைக்கு, அதாவது பெல்ஜியம் கூட்டிக் கொண்டு போய்விட்டார் அவருடைய தாயார். தகப்பன் தான் வீட்டில் இருந்தார். சரி, இவர்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து நாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு தடவை பார்ப்போம் அப்படி என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு அவர்களுக்கு நேரில் சென்று அழைப்பிதழ் கொடுத்திருந்தேன். கேளுங்கள் இந்த கதையை வடிவாக. அழைப்பிதழ் கொடுத்திருந்தேன். அதை தவிர நீங்கள் திருமணத்துக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பதாக எங்களுக்கு அறிய தாருங்கள் அப்படி என்று சொல்லி அதையும் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கும் ஒரு டிக்கெட் ஒன்று வச்சு அதையும் கொடுத்து விட்டு வந்திருந்தோம். திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் நிச்சயமாக நாங்கள் வருவோம், காத்திருங்கள் அப்படி என்று சொல்லி என்று நாங்களும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாச்சு. ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், ஒரு பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்றதற்காக நான் அவர் தந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு போகவில்லை என்பதற்காக அவர் அன்றைக்கு இந்த வீட்டுக்கு சென்ற நேரம் சொல்லி வந்தார், உங்களை பார்ப்பதற்காக, எங்களுடைய அந்த பிள்ளையினுடைய பிறந்த நாள் விழாவிலே வந்து உங்களை பார்ப்பதற்காக இவ்வளவு பேர் வந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னார். சரி, வந்திருந்தவர்கள் ஏதோ ஒரு உறவின் நிமித்தம் பார்க்க வந்தார்களோ நட்பின் நிமித்தம் பார்க்க வந்தார்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு வர முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் நான் வீடு வந்து சேர்ந்தேன். சரி, இவருக்கு திருமண அழைப்புதல் கொடுத்தாச்சு, வருவார் அப்படி என்று சொல்லி நாங்களும் பார்த்து அதுக்குரிய அவர்களுக்கு உரிய இடம் ஒன்று ஒதுக்கி 3 பேருக்கும் நாம் அந்த இடத்தை ஒதுக்கி வைத்து விட்டு வருவார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். வரவில்லை. ஆகவே அவருடைய அந்த பழிக்கு பழி எங்களுடைய உறவுகளை மிகுந்த விரிசலை ஏற்படுத்தி விட்டது. அதாவது நான் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த கேக்கையும் கொண்டு வந்து கொடுத்து ஒப்புரவாகி என்னுடைய மனக்கவலையையும் வெளிப்படுத்தி சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி நான் வீடு வந்து சேர்ந்தேன். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்ற ஒரு மன இதோடு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அதுக்கு பிறகு இந்த உறவும் இல்லை. கிட்டத்தட்ட என்று நான் நினைக்கின்றேன் ஒரு 7-8 வருடமாக இருக்கும். நேற்று முன்தினம் எல்லா உறவுகளுக்கும் சேர்த்து எனது மனைவியின் மைத்துனி திறந்து விட்டார். நேற்று முன்தினம் அந்த அடக்கம் நடந்தது. அதற்கு எல்லோரும் சென்றிருந்தோம். இவர்களும் வந்திருந்தார்கள். இந்த சின்ன பையனிடம் நான் ஓடோடி சென்று அரவிந்த் என்று சொல்லி அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு எங்கே அம்மா என்று கேட்க என்னை கையில் பிடித்து அவர் கூட்டிக் கொண்டு போய் ஒரு கொஞ்சம் சற்று தொலைவில் நின்றவர் என்னை கொண்டு போய் தாயை காட்டி அந்த 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 திருமணத்துக்கு வராத இதுக்கு பிறகு அவர்களுடன் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பேசுவதும் இல்லை, அவர்களுடைய நல்லது கட்ட எதற்கும் நாங்கள் போவதும் இல்லை. அப்படியாக ஒதுங்கி இருந்து விட்டோம். சரி, மதியாத தலைவாதல் மிதியாதே என்று சொல்லி அப்படி என்ற ஒரு வார்த்தையை நினைவில் வைத்துக்கொண்டு நான் அப்படி ஒதுங்கி இருந்து விட்டேன். இந்த பையன் என்னை கூட்டிக் கொண்டு போய் தாயுடைய கையில் பிடித்து அந்த கையை உறவாடி அந்த நேரத்திலே நான் தாயையும்
முத்தமிட்டு விட்டு இந்த பையனுடன் திரும்பி தகப்பன் நோக்கி சென்றேன். அவருக்கும் கைலாவு கொடுத்து இப்படி அது இருந்தவர்கள் அன்றைக்கு வந்து அதோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ பேர் அந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லி இருந்தவர்களிடம் நானும் எனது மனைவியும் சென்று எல்லோருடன் உறவாடி எந்த பகைமையும் இல்லாமல் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். உண்மையிலே அன்றைய தினம் எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு நாளாக இருந்தது. பகைமை மறந்து ஒப்புரவாகி எந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்கின்றோமோ அதை நாங்கள் நிலவிக்கொண்டு அவர்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்றால் இதிலே தம்பி சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை காத்திருந்து பழிதீர்ப்பது. அது மற்றவர்களுக்கு இருக்க அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த குணம் உண்டு என்பதை நான் சொல்லுவதற்காகத்தான் இதை எடுத்தேன். ஆகவே அந்த என்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக, என்னை அவமரியாதைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஓம் வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு அதை வராமல் இதன்றார்கள். ஓகே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதாவது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை எல்லோரும் ஒப்புரவாகி சந்தோஷமாகி மன நிம்மதியோடு வீடு வந்து சேர்ந்தோம். அந்த துக்க நேரத்திலும் கூட என்னுடைய கடமைகளையும் நான் நிறைவேற்றிவிட்டு வீடு வந்து சேர்ந்தேன். ஆகவே இந்த ஒப்புரவுன்றது இங்கே நடந்திருக்கிறது. இந்த மனிதனுடைய குணம் அந்த காத்திருந்து பழுவிப்பது என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நான் கூறியிருந்தேன். ஆகவே தொடருங்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அங்கே தர்ஷினி இருக்கின்றீர்களா? சிறப்பு சிறப்பு. வேறு யாராவது அது தொடர்பாக உங்களுடைய பக்கத்தில் உலகம் பற்றி சொல்லாமல் பற்றி பேச முடிந்தால் நாங்கள் பேசலாம். சந்தர்ப்பங்களில நானும் சில சந்தர்ப்பங்கள்ல எங்களோட சகோதரங்களோட ஏதாவது பிரச்சனைப்பட்டாலும் கூட அதை நான் கொஞ்ச நாளைக்கு வைத்திருந்திருப்பேன். அதை நான் மறந்து போய் அவர்களோடு ஒரு உறவாடி அவர்களோடு கண்டது அவர்களுக்கு அதுக்கு பிறகு அவர்கள் பின்னுக்கு யோசித்து பெரிய மரியாதை அதுகளெல்லாம் திறந்தார்கள். அது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. நீங்க மாறல? நான் தான் மாறித்தான் போனேன். சேர்த்து பேசுகிறேன். ஆமா, நான் தான் மாறி போனேன். பல விஷயங்கள் பல விடயங்கள்ல நான் சரியாக தாழ்த்தப்பட்டேன். ஆனால் பிறகு நான் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் திரும்ப அவர்களோட போய் உறவாடி தந்ததால் அவர்கள் இப்போது எனக்கு சரியான மரியாதையும் அது தந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. மரியாதை தந்தால்தான் மன்னிக்கும் சகோதரங்களோ உறவுகளோ அப்படி நான் அதை கொஞ்ச காலத்து வச்சிருப்பேன். ஆனால் அது பிறகு நான் அதை மறந்து நானே வெளியே போய் சில நேரங்களில் பல உதவிகளும் செய்திருக்கிறேன். அப்போ அவர்களுக்கு அது விளங்கும். தனிப்பட்ட முறையில் எடுக்காதீங்க, பொதுவாக பேசலாம். அப்போ மரியாதை தந்ததால் தான் நாங்கள் பழகுகிறோமா, புலகாகிதம் அடைகிறோமா? தரவில்லை, திருப்பியும் ஒருக்கா நீங்கள் போறீங்க, உங்களுக்கு திருப்பியும் ஒரு அவமானம் செய்கிறார்கள். எங்கே வந்திருக்கிறீர்கள், எந்த மூஞ்சியோட வந்திருக்கிறீர்கள், எல்லாம் நீங்கள் மறந்தால் நாங்கள் மறந்துட்டவன் நினைப்பீங்களோ என்ற ஒரு ஊர் வழக்க பாசையில் பேசினால் நான் அதான் சொன்னேன், தனிப்பட்ட கதையை போட்டுருவோம். இப்போ ஜான் சென்ற கதை இல்லை, இது பொதுவான ஒரு திட்ட கதை தான் இப்போ கதைக்கிறோம். அது திருப்பி போகிறோம், நாங்களாக தேடி போகிறோம். அங்கே சரி சொல்லே இல்லை, முகத்தில் தெரியுது என்று இப்படி போயினோம். அப்போது நான் என்ன செய்வேன் என்பதுதான் இப்போ என்னுடைய கேள்வி. நாங்களாம் மெதியாக இருந்துட்டு வர வேண்டியது. ஒரு வைபவத்துக்கு வரும் வரைக்கும் ஏன் காத்திருந்தோம்? இது டேவிட் அண்ணாவோட இந்த கேள்வி. இன்னும் ஒரு வைபவம் வரும் வரைக்கும் அடுத்த நாள் தொழுகை செய்திருப்போம், வழிபாடு செய்திருப்போம், ஜபம் சொல்லியிருப்போம், எல்லாமே சொல்கிறோம். அடுத்த நாள் அந்த நேரம் இரவு காலமே. ஆனால் இன்னும் ஒரு வைபவம் வரைக்கும் காத்திருக்கிறோம். நானாக என்று எடுத்துக்கொள்கிறேன். நான் தான் அந்த நபர். தனிப்பட்ட முறையில் உதிரிட்ட கதைகளும் எடுக்க வேண்டாம், அது ஒரு உதாரண கதைகள் தானே. அப்போ பொதுவாக அதிலேருந்து சாராம்சத்தை எடுத்தோம் என்றால் இன்னும் ஒரு வைபவம் வரும்போது போனால் போகுது என்பதும் காத்திருந்து என்று தானே முடியும். அது ஏன் அதை நினைத்த உடனே இது எப்படி நடந்துட்டுது, அந்த இடத்துல நானும் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அப்படி இப்படி என்று நினைச்சு என்னையும் ஒரு பங்குதாரனா, நான் இல்லையென்று தெரிஞ்சாலும் பிழையில் ஒரு பங்குதாரனா மாற்றி அடுத்த நாள் இல்லை ஒரு கிழமை கழித்து பேசலாமா, எனக்கும் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணும்போது எனக்கு இடிக்குது, ஏதோ குற்ற உணர்வில் தவிக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இல்லையா,
என்று நாங்கள் ஏன் பேசாமல் காத்திருந்து அடுத்த வைபவம் வரும் வரைக்கும், இப்போ டேவிட் அண்ணா சொன்னார் களி கூறினோம் நேற்று முன்தினம், எவ்வளவு காலத்துக்கு பிறகு, அது வரைக்கும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. மீண்டும் அதை சொல்லுறேன், பர்சனலான கதையை விட்டுருங்கோவா, அது அப்படி எடுக்கல. நான் நீங்கள் பொதுவாக பேசுவோம், ஆனால் எங்கள் பற்றி தான் பேச வேண்டும். பொதுவாக ஊர் உலகத்தை பற்றி பேசினால் அதில் தீர்ப்பாயம் வராது. என்ன தவறு செய்பவர்கள் நாங்களாக இருக்கும்போது ஏன் மற்றவர்களை சுட்டி காட்டுவான் இல்லையா? அப்போ எங்கள் பக்கமும் ஒரு பங்கு இருக்கிறதான இந்த உலகத்தில். அன்றைய சொன்ன ஹேண்ட்பேக்கை பறிச்சுட்டு போயிட்டாங்க காலம் வல்லன ஒரு அறிவிப்பாளரிடம். நானே இந்த நேரம் ஹேண்ட்பேக்கோட வந்தேன்னு சிந்திக்காமல், இந்த ஊரே இப்படித்தான், இந்த தெருவே இப்படித்தான், இந்த உலகமே மாறிப்போச்சு, எனக்கு வாழவே பிடிக்கலையேன்னு மற்றவர்களில் டக்கண்டு எங்களோட பிள்ளை எல்லாத்தையும் போடுறோம். ஏன் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போகிறேன், நான் ஏன் இந்த நேரம் தேவையா, இது தவிர்த்திருக்கலாமா என்று சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு முடியுதில்லை. காரணம், எங்களுக்கு ஆறறிவு இருக்குது. ஜர்ஜினியரிடம் அதை கேட்டேன், ஏன் 2 நாள் காத்திருக்கிறீங்க, 2 நாள் உங்களுக்கு மனதுக்குள்ள கஷ்டமாக இருந்து பிறகு உணர்ந்து கொள்றீங்கள். அவன் தனிப்பட்ட கதை சொல்லவில்லை, பொதுவாக தான் சொன்னார். ஏன் நம்மால் முடியாது? சரி, அது பேச கஷ்டமாக இருந்தால் இனிமேலாகிலும் கூட உச்சரிப்பதை சில நேரங்களில், இப்போ எனக்கு ஒவ்வாத விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசக்கூடாது, பேசினா தப்பு வரும். அப்போ அதை இப்போ பொன்மொழின்னா நான் புதுமொழியாக மாற்றிடுவேன். எனக்கு பிடிக்காதது நான் செய்கிறதில்லைன்னா அதை புதுமொழியாக மாற்ற வேண்டும். அப்படி இருந்தும் நாம் சொல்லுகிற செய்கிற வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு எங்களுக்கு அடிதான் விழுகுது. எங்களையே கிளறி போட்டு எங்களை கதைக்க வச்சு போட்டு அப்புறம் நீங்கள் மோசமான ஆள் என்று சொல்லுகிறார்கள். அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது, என்ன செய்கிறது? ஆனால் இதில் என்னுடைய பங்கைத்தான் திருப்பி யோசிக்க வேண்டி கிடக்குது. இந்த இடத்துல நிற்காமல் விட்டா என்ன, இனிமேல் இவர்கள் கதைக்கும்படியாய் நான் அந்த இடங்களில் சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் விட்டால் என்ன, அப்படி என் பக்கம்தான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா மற்றவர்களை மாற்ற முடியுமா? தேவைக்காக மாறுவார். நீங்கள் சொன்ன 2 உதாரணம், ஒரு வைபவங்களில் ஒன்று கூடல். வைபவங்களில் தேவைகளுக்காக ஒன்று கூடுவோம், பிறகு வந்துட்டு அங்கால போய் கூட அதை பற்றி பேசியிருப்பார்கள், பிறகு அங்கே அதை திருத்தி அமைக்க முடியாது. சரி, இந்த நேரத்தில் தான் நீங்கள் கூறியதை நான் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆகவே நான் 1 வாரம் காத்திருக்கவில்லை, அடுத்த மறுநாளே அந்த சொன்ன விஷயத்தை கவனிக்கணும். மறுநாள், அதுக்கு பிறகு நடந்த சாதை தான் மறுநாளே நான் அவர்களிடம் வீட்டுக்கு அது கேட்டோம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வந்தால், அதாவது இயேசு இங்க இந்த வார்த்தையில சொல்ற, உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த வீட்டில் நுழைந்து அவர்களுக்கு தேவையான இதை போதித்து அங்கே உண்டு பரிமாறுகிறதை உண்டு வாருங்கள் என்று சொல்லி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு எதிராக எங்கள் கால் தூசியையும் உதறி விட்டு போகின்றோம் என்று சொல்லி, இது நடந்தது எங்க கார்நகர்ல நடந்த உண்மை சம்பவம் இது. இல்ல, நான் சொன்ன கதை அதுக்கு பிறகு அந்த சம்பவத்திலும் அவர்கள் கொஞ்சம் பொறுமையோட தம்பி, இல்ல நீங்க அது தெரிஞ்ச கதையை திருப்பி சொல்ல போறீங்க. அதாவது இதென்று அப்ப நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இதென்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நான் அடுத்த நாளே நான் ஒப்புரவாகி உறவாடி சென்று என்னுடைய கவலையையும் தெரிவித்து மகிழ்வையும் தெரிவித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். போகவே ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய கதவு அடைக்கப்பட்டிருந்த என்றால் நான் எப்படி உறவாட முடியும்? இல்லை, என்னண்டா அதாவது எங்களுடைய அந்த கிறிஸ்தவ மரபும் பண்பாடும் நீ மன்னித்து விடு, அவர் ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொள்ளவில்லை அது இல்லை. அதற்காக அந்த மன்னிப்பை நான் கொடுக்காமல் நான் அந்த தேவன கருணையை நான் உட்கொள்ளுவது என்பது மிக மிக அபத்தம். அதான் இயேசு சொன்னார். அதாவது நீ காணிக்கை செலுத்த வரும்போது அந்த காணிக்கை வைத்துவிட்டு போய் சகோதரன் உறவாடி வந்து செய்ய என்று சொல்லி. ஆகவே நாங்கள் மன்னித்து விட்டோம். நாங்கள் மன்னித்து இறைவனிடம் அதற்காக நாங்கள் வருத்தப்பட்டு அதை குருவானவரிடமும் அதை தெரிவித்து அதுக்குரிய அப்சல்யூஷன் நாங்கள் அதை அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அதுக்குரிய செய்து கொண்டுதான் நாங்கள் மறுபடியும் அந்த திருப்பலியில கலந்து கொள்வதும் தேவன கருணையை உட்கொள்வதும் கொமினியன் எடுக்கிறதும் அப்படியே அந்த சக்ரிமெண்ட் எடுக்கிறதும் அப்படியாக நடந்து கொண்டு வந்தது. ஆகவே நாங்கள் காலம் அதுக்காக வேண்டித்தான் காத்திருக்க வேணும் என்றதில்லை, அது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. இதென்றதும் பிறகும் நாங்கள் அந்த இடத்தை விட இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட மறந்து போயிடும். அந்த நிகழ்வு முடியும் வரைக்கும்
அந்த பையனை தகப்பன் கொண்டு வந்து எங்களோட கையில தந்து அன்றைக்கு அந்த முத்தமிட்டு கடைசியாக நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட ஓடி வந்து அங்க பெரியப்பா நிற்கிறார் போய் அவருக்கு ஓபா சொல்லி போட்டு வரும்போன்னு சொல்லி அவர் ஓடி வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து என்னுடைய கையை பிடித்து முத்தமிட்டு மறுபடியும் சொன்னார். நல்ல சந்தோஷம், நல்ல இது, மனதில் கள்ளவும் இல்லை களங்கவும் இல்லை. ஆனா இதுதான், அதாவது ஒரு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றால் அதே நேரத்தில் மற்ற பக்கமும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருக்கணும். இத்தனைக்கும் பொதுவில்லை, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் சைவ சமயத்தவர்கள். இல்ல அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல நான் அதான் சொல்ல வரேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஒப்புரவுன்ற வார்த்தையை அவர்கள் கேட்டாரோ கேட்கலையோ தெரியாது, நான் அதை கேட்டிருக்கின்றேன். ஆகவே அந்த விடயத்தை நான் சரியான முறையில நான் செய்து முடித்திருந்தேன். நீங்கள் இறுதியாக சொன்னதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் மன்னித்து விட்டோம். அப்போ 2வது சம்பவத்துக்கு பிறகும் நீங்கள் அந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் வரைக்கும் என்று சொன்னபடினால தான் அதை கேட்டேன் நான். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன் எப்படி என்றால், இல்லை இருந்தாலும் அவர்கள் அறியாதவர்கள், புரியாதவர்கள் அல்லது சின்னவர்கள், அவர்களுக்கு விளங்கவில்லை என்று நாம் மன்னித்து விட்டோம் என்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் நீங்கள் சொன்னது சரி. அதுக்காக கொண்டே வீட்டை கொண்டே இன்னும் ஒரு கேக் கொடுத்தாத்தான் அவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து டீ தந்தாத்தான் ஏற்றுக்கொண்டது என்ற அர்த்தம் அல்ல. மனசார நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய பக்கத்தில் இப்போ டேவிட் அண்ணா இப்போ தொடர்ந்து பிளவுறாருன்னா ஒரு 3 வயசுக்கு மாற்றிடுவேன். அப்போ 3 வயசு பிள்ளை என்னவும் செய்யட்டேன், சிறுநீரும் கழிக்கும் முகத்தில். ஆனால் அதில் எனக்கு தவறில்லை. இது 44 வயசு வரைக்கும் நான் அப்படி வாழ்ந்தவன் கிடையாது. இல்லை, எனக்கு இப்போ அப்படியே இப்போ நினைச்சாலும் மாத்திரமா அவர் பிறகுதான் விளங்கி கொண்டேன் இது அல்ல. நாங்கள் எல்லோரும் இயற்கையினுடைய பிள்ளைகள், படைப்பு என்று உண்மையாய் விளங்கினதுக்கு பிறகு அதை நாங்கள் மறக்க வேண்டிய அவசியம். ஆனால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரங்கள் கத்தியை தூக்கி அடிவடைக்குள்ள கூட இதை யோசிக்கிறார்களோ தெரியவில்லை. இல்லை, எங்களுக்கு அந்த காணியில் நீ செய்தது பிழை, கேட்டிருந்தால் முழுவதும் தந்திருப்பேன், இப்போ நான் வெட்டுவேன் உன்னை என்று சொல்லி ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரங்கள் வீட்டுக்குள்ளேயே வாழெடுத்த கதைகள் நம்மில் நமது குடும்பங்களிலும் ஏராளம் ஏராளம். ஒரு 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 வைபவம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா, ஒரு இறந்த வீடோ அல்லது ஒரு நல்ல திருமண வீடோ ஒரு நல்ல என்ன ஒன்று கூடலுக்கு பிறகும் 4 குடும்பம் மனம் மாறி சேர்ந்திருப்பார்கள், 2 குடும்பம் கோவிச்சு கொண்டு வெளியேறியிருப்பார்கள். இது ஈழத்தமிழருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா? சிலவளை வராமல் இருப்பார்கள், கேட்டால் வலிக்கட்டு நாங்கள் கார் டயர் வெடிச்சு போச்சு, திடீரெண்டு வேற வேலைக்கு கூப்பிட்டுட்டு நம்ம 1008 கதை சொல்லிவிட்டு பின்புதான் அறிந்து கொள்வோம் அவர்கள் வேணுமென்றே வேற இல்லையண்டு. இது நடக்கிறதா இல்லையா எங்களோட பக்கத்தில்? ஆகவே நாம் அந்த மன்னிக்கும் மனப்பான்மையும் இவர்களை செய்கிற போது அதை நாங்கள் திருப்பி கதைக்கிறதுக்கு இல்லை. அவர்களுக்கு ஏதோ இயற்கை தான் படைத்தாலும் ஏதோ அறியாமல் இருக்கிறது, குழந்தைகள் பாவம் என்று நினைத்து விட்டாலே போதும். ரோட்டில் ஹண்டா கூட நாங்கள் சந்தித்து கொள்ளலாம். நன்றி டேவிட் அண்ணா உங்கள் கதைக்கு. நான் ஒன்று சொல்லாமா? பேசும்போது அனுமதி கேட்டு பேச தேவையில்லை, கலந்துரையாடும் போது கதைக்கு கதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். நன்றி. அதிபர் போன வருடம் சின்ன மகளின் திருமணம் நடந்தது இங்கே லண்டன்ல. அப்போ 58 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அண்ணன் இங்கே லண்டனில் இருக்கார். அப்போ எங்கள் அக்கா கனடா ஃபேமிலியாக இருக்கிறா, மகன் பிள்ளையோட இருக்கிறா. அப்போ அவனுடைய ஃபோன் எடுக்க கதைப்பா, அப்படியே என் அண்ணன் அட்ரஸை வந்தா இங்கே வந்தால் நான் கொஞ்சம் காட்டுவியான்னு கேட்டு அப்படியே எனக்கு டோச்சர், எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குண்டு. அப்போ நான் அன்னைக்கு அனுப்பி அன்னையும் வரேன்னு சொல்லிக்கேன், விரும்பி வரேன்னு சொன்னேன். வயலில் நடந்தது வரேன்னு சொன்னார். அப்போ நான் அக்காவுக்கு தங்கச்சியும் சொன்னான் ஜெர்மனுக்கு, அக்கா சொல்ல இல்லை. அப்போ அக்கா இங்கே ஒரு மாதம் வந்துட்டோம், ஃப்ரான்ஸில் மாநில வந்துட்டு இங்கே என்னட்ட வந்துட்டு வந்து ஒரு மாஞ்சி நின்றவர் லண்டனில். அப்போ நான் கோலில் கொண்டே தான் அண்ணாங்க வந்துட்டேன். அண்ணன் மருமகன், அண்ணன் 2வது மகன், பேத்தியெல்லாம் வந்தவேன். அப்போ நான் அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு காட்டினான், இங்கே வாங்க உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு அந்த கோலில் அப்படி கொண்டு காட்டினேன். காட்டணும் அந்த கண்ணீர், அக்கா விட்ட கண்ணீர், அந்த சந்தோஷம். 58 வருஷத்துக்கு பிறகு அக்கா சந்திச்சவன் அண்ணன், தங்கச்சியும் 58 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சவன் அந்த கோலில் சரியான ஆனந்தம். அதுலேருந்து இப்போ அண்ணாக்கள் உங்களை காய்க்கிறவே சந்தோஷம். வந்து போறவர் எல்லாத்துக்கும் கேசப்பாக்கு நன்றி சொல்லணும். எனக்கு விளங்கவில்லை, ஏன் சந்திக்காமல் இருந்து நீங்கள் அவ்வளோ ஆழம்?
58 வருஷம் அப்பா இறந்த முட்டாத்திலேருந்து நாங்கள் பிரச்சனை அதே கதைக்க விட்டாங்க. அதை நீங்கள் சொன்னால் அதையும் சொல்வதற்கு வெட்கப்பட்டு நீங்கள் இப்போ பிரச்சனைப்பட்டு நீங்கள் கதைக்காமல் டேவிட் அண்ணா சொன்ன மாதிரி ஒப்புரவும் இல்லை ஒட்டுறவும் இல்லாமல் இருந்தீங்க. ஆமாம். அதை முதலில் வெளிப்படுத்தி சொன்னால் தானே நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருப்பீங்கள். அப்போ அவ்வளவு வருஷமும் நீங்கள் அவரோடு உறவோ அல்லது தொலைபேசியில் பேசவோ கடிதமோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணவோ இருந்தாமல் இருந்தது உங்களுடைய பழி வாங்கும் எண்ணம் தானே. நான் ட்ரை பண்ணா நான் வெயில் சேர விருப்பம் இல்லை. ட்ரை பண்ணுறது இப்போ இந்த காலத்துல எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் அப்படி குரலை பதிஞ்சு போட்டு புசுக்கன்னு அனுப்பி விட்டீங்கன்னா அது போயிடும். போனதுக்கு பிறகு 2 அடையாளம் வரும். பிறகு வாசிச்சா பார்த்தா நீல இடத்துல கோடு வரும். அதுக்கு பிறகு அவன் ரிப்ளை பண்ணி இல்லை பதில் சரியில்லைன்றது எங்களோட பிரச்சனை இல்லையல்லோ. நான் கை கொடுத்தேன், கை நீட்டினான் பாலனுக்கு. பாலன் விசுக்கண்டு கை எடுத்துட்டு போயிட்டார். எந்த பிரச்சனையோ நான் ட்ரை பண்ணி கடைச்சினா இல்லை. இப்போ கேட்டதில் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா விளங்கும். நான் உங்கள்கிட்ட கண்ட உடனே கை தாரன், நீங்கள் தராமல் இப்படி என்றீங்க. அப்போ அது உங்களோட பிரச்சனையா எந்த பிரச்சனையா? நான் அப்படி செய்ய மாட்டேன். இல்லை நான் கேட்குறேன், எந்த பிரச்சனையா உங்களோட பிரச்சனையா? நான் தந்ததும் நீங்கள் கை தராமல் விசுக்கண்டு ஆக்களுக்கு முன்னால் மரியாதை எடுத்துனாலும் யார்கிட்ட பிரச்சனை? எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை பண்ணிக்கணும். எந்த பிரச்சனை கிடையாது. நான் தானே கை நீட்டினா. அவர் கை பாலன் கை தரும்போது நான் விசுக்கண்டு போனா அது எந்த பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன்னா அது முயல்கிறோமா, மனதார முயல்கிறோமா என்கிறதான் அந்த கதை. இப்ப அவர் கதைக்கு இல்லை இத்தனை வருஷமா நீ அந்த குடும்பம் காய்க்க, நீங்களும் காய்க்க இல்லை. இப்போ 2 பேரும் பாவம் செய்திருக்கிறோம் எல்லாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில இல்லை, அதுதான் சொல்றேன். அடுத்த செத்த வீட்டுக்கும் ஹரியா வீட்டுக்கும் வெயிட் பண்றது தான் இந்த காத்திருந்து டொட்டன்றது வருது. நான் என்ன சொல்றேன் என்றால் ஒரு கடிதத்தை அனுப்பி கொள்ளலாம் அந்த காலத்துல. பிறகு இமெயில் அனுப்பி இருந்திருக்கலாம் பிறகு காலத்துல. பிறகு இந்த வைபர் இதெல்லாம் வந்துச்சுது. இப்போ வாட்ஸ்அப்புகள் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்குது. என்னுடைய பக்கமான என்னுடைய அறிவித்தலை பகிர்ந்து விட்டு நான் வாழாதிருக்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்றதும் ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போக கஷ்டப்படுவீங்க, கதவு தூரம் காட்டி அவமானம் இவ்வளோ தூரம் போய். ஆனால் கண்ட இடத்துல அதை காணக்கூடிய இடத்துல நான் கையை நீட்டுறது அல்லது அவரை ஒரு முறை அணைக்க நினைப்பது, இதை மறந்துருவோம், இதை தொடர வேண்டாம் என்று என் பக்கம் முன்மொழிவை செய்கிறது தான் என்னுடைய தலைப்பு. அவர்களை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதுங்கிற பிரச்சனை இல்லை, அவன் பிரச்சனை. சரியா ஒரு தேத்தனி குடிக்கிற இடத்துல சந்திச்சுட்டு வணக்கம் பண்ணுறேன், அவர் தேத்தனியை எந்த முகத்தில் ஊற்றிட்டு என்ன முகத்தோட வந்து வணக்கம் சொல்கிறேன்னு கேட்டால் எந்த பிரச்சனையா? அது அவற்ற பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை என்ன என்றால் நான் முன்மொழிந்தேனா, அடுத்த நாள் ஜெபத்துக்கோ அல்லது வழிபாட்டுக்கோ தொழுகைக்கோ நான் தயாராக இருக்கிறேனா? அதை நான் மனசார செய்யாமல் சரி இவ செய்துட்டோம், எனக்கு விருப்பம் அவரோட காய்க்க கயப்பினமோ தெரியாது, சந்தர்ப்பம் கிடைக்கல என்று சொல்லிக்கொண்டே நான் தொழுகை செய்கிறேன். அது தவறு என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை கேட்டிருந்தேன். மனசு தானே, நானும் இறைவனும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் யாரும் இடைப்புரோக்கர்கள் இல்லை. சில குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும். மனைவி சொல்லுவார் வெட்டுவனே தவிர இல்லை நீங்கள் காய்ச்சா கூட உங்களை வெளியாற்றுவனே தவிரன்னு சொன்னால் கூட அது அது அங்கே பிரச்சனை தாக்கின பிரச்சனை, இது என்ற மனைவின்ற பிரச்சனை. நான் கதைக்க முயற்சிக்கிறது அதுதான் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள பரியந்தம். நான் கதைச்சிருப்பேன், நான் போயிருப்பேன், மனசுக்கு பிடிக்கல ரெண்டு போட்டு அது 10 வருஷம் இருப்போம். நாங்கள் எல்லா மனிதரும் தன்னுடைய இறுதி மூச்சுக்கு பிறகு இருந்திருந்தால் எழுதின ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதியிருப்பார்கள் நான் தவறு செய்து விட்டேன் என்று தான் எழுதியிருப்பார்கள். இல்லை அவர் தான் தவறு செய்தார் கடைசி வரைக்கும் என்று யாரும் எழுத மாட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நாளைக்கு இல்லாமல் போயிடலாம். என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து இந்த வாய் மட்டும்தான். அதுக்குள்ளே வர்ற மூச்சு காற்று குரலாய் வருவது தான். அது நாளைக்கு இருக்கும் என்ற என்ன உத்தரவாதம்? இப்போ இன்று இருக்கும்போதே அதை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு சொல்லக்கூடாது அன்றைக்கு யோசிச்சு நான் அது சொல்லணுமெண்டு சந்தர்ப்பம் வேற இல்லை என்று சொல்கிறது அது என்ன கதை? பாலன் அவர்களே பர்சனலாக கதைக்கு இல்லையா? அப்படி எடுக்கக்கூடாதான். இது பொது வழியில் காய்க்கிற போது பொதுவாக பேசுவோம் நாங்கள். ஆமாம். என்னென்னா இந்த 58 வருஷத்துக்கு பிறகு அக்கா சந்தோஷமா அடைந்தார். இந்த கண்ணி ஆனந்த கண்ணீரை பார்த்து நிச்சயமா நீங்கள் அதுக்கு அடுத்த கிழமை ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு நீங்கள் இருந்தால் கூட அவர் காணும்போது ஒரு மன்னிப்பு கேட்பார்கள். நீங்கள் அப்பவும் சொன்ன நீங்கள் அண்ணன்
நாங்கள் செய்யலை என்று வாய் விட்டு சொல்லுவார்கள் உங்களுக்கு. இப்போ ஒரு 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 இப்போ தாய் பிள்ளை உறவு மட்டுமல்ல, நண்பர்கள் கூட பகையாக நல்லா இருந்துட்டு பகைச்சு போனதுக்கு பிறகு ஏலாம் இருக்கைகளில் வாய் பேசாட்டிலும் கண் கேட்கும். சுற்றுலா எங்கே பாலன், எங்கே டேவிட் அண்ணாண்டு கேட்போம். ஏன்னா மனசுக்குள்ளே குறுகுறுத்து கொண்டே இருக்கும். அந்த நேரம் திருப்பி படம் காட்டி அவர் அப்படி செய்து நான் இப்படி செய்தேன்னா நான் பிள்ளை இல்லைன்னா அந்த நியாயங்கள் வராது. அதை தீர்க்க வேண்டும் என்ற பக்குவம் தான் எங்களுக்கு வரும். அந்த பக்குவ நிலை நேற்று வரைக்கும் இருந்ததோ இல்லையோ வேறு கதை. இன்றிலிருந்து ஆரம்பிப்போமா என்று இந்த கதையை நான் முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஆமீன் சொல்லுவீர்களாக இருந்தால் சந்தோஷம். சந்தோஷம் அடைஞ்ச சந்தோஷம், அதுதான் நன்றி சொல்கிறேன். சரி, நிச்சயமாக உங்களுக்கு இப்போ இன்றைக்கு சொல்லும்போது சந்தோஷம் பயங்கரமாக இருக்குல்ல. அது ஒரு பெரிய ஒரு பாரம் உண்டு உடம்புல இருந்து கீழே விழுந்துட்டு தண்ட மாதிரி இலகுவாக இருக்குது. டேவிட் அண்ணா நேற்று முன்தினம் அந்த இறந்த வீட்டின் ஒன்று கூடலில் களி கூர்ந்தோம் என்கிறது, அதான் சேர்ந்து களி கூர்ந்தோம் என்கிறப்போ ஒப்புரவு செய்தோம் என்கிற போது, களிகுந்தோம் என்பதை அவர் சொல்லவில்லை, ஒப்புரவு செய்த போது அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சொல்லும்போது தெரிந்ததல்ல. அவர் சொல்லும்போதே அது விளங்குது எங்களுக்கு அவர் என்ன சொல்ல வந்தார். அப்போ அவருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கிட்டுது. இதுதானே நாங்கள் கடவுளைங்கிற இடத்தில் தேடுகிறோம், எல்லோருமே தேடுகிறோம். இறக்கி வைக்க வேண்டும், இறக்கி சுமைகளோடு திரிகிறோம். இறைவா என்னை சுகப்படுத்து, என்னை இலகுபடுத்து, ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல்கள், என்னை மாற்றிவிடு என்று தானே கேட்குறோம். அப்போ நாங்களே தூக்கி வச்ச சுமைகள், பொதிகள், பேக்கேஜ் என்று சொல்வார்கள், பொதிகள், இதை நானே இறக்கி விட்டுடலாமே, என்ன பிரச்சனை? இதுல இந்த மானம் மரியாதை இருக்க போகிறது. மணிமாதிபர் உங்களுக்கு இந்த வைரமுத்து அழகராஜான்ற ஒரு நண்பர் தெரியுமா? இல்ல அதை பற்றி பேசிட்டு இருந்தானோ தெரியும், நல்லா போன் கதைச்சது இந்த கிளாஸ். சரி, நீங்க என்ன இந்த கதையை முடிக்காம அதுக்குள்ள வாச்சிட்டீங்க? இல்ல அவர் சொன்ன உங்களுக்கு சந்திச்சாரு சொல்லி. அது தன்னுடைய அண்ணன் வந்தபடியா சந்தித்தார். அவர்கிட்ட இந்த இலக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தொடர்பில் இல்லை, நான் தேடுவதில்லை. இது எங்களுக்கும் அவைக்கும் பிரச்சனை ஒன்று வேண்டில்லை. நான் ஒரே வார்த்தையில் முடித்துள்ள, நான் பொது வழியில தான் நான் வேலை செய்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கூடம் கட்டிடத்துக்கு நடத்த இல்லை, அல்லது கோயில் வந்து கட்டுறதுக்கு எதை செய்தாலும் ஆன்லைனில் வர்றோம். முந்தி மத்திய வேலை வரிசை, பின்பு பண்பலை வரிசை, இப்போதும் பண்பலை வரிசைக்கு வந்துட்டோம் திருப்பி. மற்றது ஆன்லைனில் வர்றோம், யாரும் பார்க்கக்கூடிய இடங்களில் தான் வேலை பொன்மாலை பொழுதுகள் எல்லாம் வெளியில் செய்கிறோம். அப்போ நான் ஒழிச்சு நின்றேன் என்றதுக்கு அது இல்லை. ஆனால் பலர் வந்து அதை அப்புறம் காணி சொல்ல எங்கேயும் பார்த்து நான் நிகழ்ச்சியோடு செய்தனியே என்றது. அப்போ அப்படிப்பட்ட உறவுகளோடு ஒரு பகையும் இல்லை. நான் சொல்லுவேன், கண்டா கை கொடுத்துட்டு அப்படித்தான் நீங்களும் பழகிற போது நானும் பழகிக்கொள்கிறேன், சந்தோஷம் ஐயா என்கிறதை போல். நீங்கள் இப்போ சொன்ன உறவு மட்டுமில்லை, உங்களுக்கும் உதாரணங்கள் இருக்கும். தேவைக்கு போகிறோம், நான் பலர் இடத்துல போகாமல் இருந்து போட்டு என் வீட்டு ஒரு வைபவத்துக்கு காட்கொண்டு திரிகிறேன். அது பிழையல்ல, கொடுத்து தான் வாங்கலாம். கிவ் அண்ட் டேக் அண்ட் கிவ் அண்ட், அதாவது வாங்கி போட்டு கொடுங்கோண்டு உலக தத்துவங்கள் எங்களுக்கு சொல்லவில்லை. என்ன செய்ய நடிச்சவர்கள் பல்கோனில் இருக்கிறீங்க போல இருக்கு. லேப்டாப் நின்றுட்டு நான் ஐபோன்ல நிக்கிறேன். வரேன். ஐபோன் கிளியராக இருக்குது லேப்டாப்பை விட. சந்தோஷம், நன்றி. என் பக்கத்தில் அதைத்தான் நான் எடுத்திருந்தேன். பல விஷயங்கள் வந்து போனாலும் கூட பொதுவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்றையிலிருந்து நாங்கள் ஒருபடி இந்த அன்புக்கு அடிமையாகிக் கொள்வோம். ஆமேன் ஆமேன். இல்லை, நல்ல விடயத்தை எடுத்து இதில் எவ்வளோ சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு இந்த இப்போ நடந்த இந்த உரையாடல் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உதவியாக இருந்தது தானே. ஆகவே ஆமேன். அல்லேலூயா. நானும் ஆமேன் ஆமேன் ஆமேன். மன்னிக்கணும் சகோதரி, உங்களுக்கு தர்ஷினியா தர்ஜினியா பேர்? தர்ஷினி. ஜின்னு பேரு அந்த எழுத்துல தர்ஜினி என்று தான் வாசிக்கிறோம். அம்மா தர்ஷினி என்று நினைச்சு ஆங்கிலத்துல யாரோ தர்ஜினி என்று எழுத இடம் விட்டுட்டார். இவருடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ. ஆனால் அவருடைய உச்சரிப்பை பார்த்தீங்கன்னா தர்ஜினி தான் அவருடைய பேர். அவர் இல்லையென்னா நாங்கள் என்ன செய்யறது? ஆனால் எங்களுக்கு முன்னாலே அவருடைய தாய் தர்சினி, அவருடைய கணவனார் கூட பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்க, அவரு கூப்பிடே கேட்டுருக்கோம், தர்சினி என்று தான் கூப்பிடுறோம். தர்ஷினி நல்ல அழகான பேர் தான் தர்ஷினி.
ஷான். ஆனால் தர்ஜினி என்று உலகத்தில் யாருக்கும் பேர் இல்லை. ஆகவே அதுதான் சிறப்பு. சுதர்சினி என்று சுதர்சினி அதுவும் சுதர்சினி. விஜயதர்ஷினி என்று இருக்குது. இல்லை, சுதர்சினிக்கு சுதர்ஜினி என்று இல்லை என்று சொல்ல வாரேன் நான். ம். அவை மாற்றிக்கொள்ளியாம. இப்போ நாங்கள் டேவிட் அண்ணான்னு சொல்லுவோம், விஜயானசவன் டேவிட் ஆண்டனி என்று சொல்வார்கள். எனக்கு தெரியாது எது உண்மையான அவற்றை பேர் தெரியாது. அதே போல பாலன் இந்த காட்டில் ஈச்சமோட்டை என்றுவார். பிறகு கனடா வேரடியில் போனால் வேறு ஏதோ சொல்கிறார், வேறு ஏதோ ஊர் சொல்லுவார். அந்தோனி பிள்ளை என்று சொல்லுவார்கள். கரவட்டி மீன் காப்பானிடம் கரவட்டி வைக்க. அப்போ என்னத்தை சொல்கிறீங்களன்னு எங்களுக்கு விளங்குறே இல்லை. அதே மாதிரி ஜெயா நடேசனுடைய பேர் ஜெயா இல்லை, ஜெய பாக்கியவன் நினைக்கிறேன். அப்படியோ? ஓகே. ஜெய பாக்கியம் என்பது பாக்கியம் நிறைய பேருக்கு பேர் இருக்குது, ஜெயாமும். ஆனால் ஜெய பாக்கியம் என்பது குறைவு. இருக்கும் குறைவு. பேர் உங்களுக்கு எப்படி? மேரி ஆண்டேசனா பேர்? இல்ல இல்ல, அவருக்கு 2 பேர் வேணும். அந்த மேரி தான் முதல் பேர் எனக்கு. பாத்துறான் ஒரு அது ஃபேமிலி பேரா வச்சவன். மேரி ஜோசப் எல்லாருக்கும் மேரியன் தான். பொம்பளை சோரங்களுக்கு மேரியன் வச்சது, ஆம்பளைகளுக்கு ஜோசப் தான் வச்சவருங்களா அப்பா. அது ஒரு குடும்ப பேராக இருக்கும். ஆமா, குடும்ப பேரா. இங்கு அதை மிடில் நேம், அதாவது நடுப்பெயர் என்று சொல்லுகிறார்கள் இங்கிலீஷில். நடுப்பெயர் என்றால் அது பொதுவாக எல்லாருக்கும் சௌரங்களுக்கு பொருந்தி வரும் பேரப்பள்ளியில். ஆனால் திருப்பி தொடங்க விரும்பல. அந்த பிரச்சனை என்னென்றால், இப்போ உதாரணமாக மோகனுடைய இப்போ என்னுடைய பேரை நான் அப்பாண்டு வச்சுக்கொண்டேன். இந்த பேரை இங்கே வந்து பதியும் போது கேட்பார்கள், அப்போ நடராஜா தான் சுய பேராக பதிய வேண்டும். என்னுடைய மகள் கல்யாணம் கட்டும்போது நடராஜாவும் இன்னும் ஒரு தரம் கல்யாணம் கட்டுற மாதிரி உச்சரிப்பார்கள். அதுகள் அப்படி அந்த சிக்கல்களுக்குள்ளே இருந்து வெளியே வரணும். சட்டப்படி உங்களோட பேரை சுய பேராக மாற்றணும். என்னுடைய பக்கத்தில் வைத்தது சரியோ பிழையோ, சுய பேரில் மாற்றம் செய்யக்கூடாது. இப்போ அதுக்காக நான் ஏனென்று நடா சேர்த்து கொண்டேன் என்றால், அது விளங்காத வயதில் செய்த விளையாட்டு, அது பொருந்தி விட்டது, அப்படியே கையை விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன் நான். ஆனால் நான் மோகன் என்பதை மாற்றவில்லை இல்லையா? அதே போலத்தான் இருக்கும். ஆனால் அம்மா அப்பா உலகத்தில் தருகிற முதலாவது பரிசு, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த முதலாவது பரிசு என்ன? முதலான பரிசு இந்த கிளிப்பு. இப்போ இங்கிலாண்டில் 45 நாட்களுக்குள் பதிய வேண்டும். அப்பா பேர் கூட போடலாம், போடாமல் விடலாம். அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. திருமணமாகாத ஒரு 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 தம்பதி பிள்ளை பெற்றால் அவர்களுக்கு அப்பா பேரை போடலாம், போடாவிடலாம், அம்மா பேரை கூட சேர்க்கலாம் அதில். அப்போ 45 நாட்கள். எனக்கு தெரியாது ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் எத்தனை நாட்களுக்குள் பேர் பதிக்கணும். சுவிஸில் ஒரு நாளுக்குள்ள பதிக்கணும். எத்தனை நாள்? அன்றைக்கே பதியம் வேணும். இல்லை இல்லை, ஆக கூடினது ஒரு இடைவெளி கொடுப்பார்கள். சட்டம் ஒரு நாளுக்குள்ள பதியம் வேணும் கட்டாயம். அது சரியா இருக்குமோ? இப்ப அப்படிதான். முந்தி இருந்தது ஒரு கிழமைக்கு அப்படி இருந்து, இப்ப ஒரு நாளுக்குள்ள பதியம். ஆனா இது ஆச்சரியமா இருக்குது. அதுதான் நீ முதலே பேரை தெரிஞ்சிருப்பினமே. இந்த பொதுவாக இப்பதையாக்கள் முதலே குழந்த பிறகு முதலே பேரை தெரிஞ்சிருவார்கள். சரி, அப்ப ஜெர்மன் பார்ப்போம். சுவிஸில் எப்படி? சுவிஸில் எனக்கு தெரிந்து ஒரு கிழமைக்குள் 5 நாட்களுக்குள் பெயர் கொடுக்க வேணும். இப்போ இப்படி என்ன தெரியாது. நீங்கள் வீட்டை வந்தோடனே கூகுளில் தேடியா இருக்கா பாரு சொல்லுங்க. பிரான்ஸில் எப்படி? பிரான்ஸில் வந்து எப்படி என்று சொல்லிட்டேன்னா, அன்றைக்கே பதிந்து விட்டு வர்றேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தான் மெட்டர்னிட்டி இது நடக்கிறது. அப்போ ஆகவே அன்றைக்கே நாங்கள் பேர் கொடுத்துட வேணும். அப்போ என்னென்னா அப்போ தான் பிறகு அந்த பிள்ளையுடைய குழந்தையுடைய பிறகு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ட்ரீட்மெண்ட்கள் அது எல்லாம் அந்த பேரில் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே அன்றைக்கே பேர் கொடுத்துட வேணும். இங்கு இன்னும் 45 நாட்கள் கொடுக்கிறார்கள். சில சட்ட ரீதியான கேஸுக்கு அந்த குழந்தை பிறப்பு மாறினால் சட்ட ரீதியாக குடும்ப நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் கூடுதல் நாட்கள். ஆனால் 45 நாட்களுக்குள்ளே ஓடி போய் வேற வச்சா சரி.
அப்புறம் பத்தாட்சி பத்திரம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்னையா இருந்தாலும் நான் நினைக்கிறேன் கொடுத்த பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் பேரில் ஒன்றும் இல்லை, ஆனால் தந்த ஒரு பரிசு என்றதை மறுதளிக்கக்கூடாது. அது திருமணத்துக்கு பிறகும் பெயர் மாற்றக்கூடாது என்று தான் இப்போவும் நான் நம்புகிறேன். செய்யக்கூடாது. என்ன பேரில் பிறந்தோம் வளர்ந்தோமோ அதே பேர் தொடரணும். ஆனால் அது அவருடைய பிரச்சனை. அப்புறம் வீட்டுக்குள்ளே குழப்பத்தை கொன்றே இல்லை. நான் இங்கே எங்கள் கலையத்துக்குள்ளேயே காதலித்து கல்யாணம் செய்தவர்கள் அந்த அந்த பெண் பிள்ளை சின்ன வயசுலேயே இணைந்தவர். அவர் சொல்லுவார், நான் மாற்ற மாட்டேன், இந்த அப்பாடவே தான் வைப்பேன் என்று. ஆனால் அவர்களுக்கு கையெழுத்து திருமணம் முடிந்ததுக்கு பிறகு பெயரை வாசித்தேன். தனக்கு தன்னுடைய புதிய கணவனுடைய பேர் இருந்தது. என்னென்னு கேட்கல. ஐயோ 5-6 நாளாக தொடர்ந்து சண்டை மோன்னா இவர் சொல்லி போட்டார், எந்த பேர் தான் நீ வைக்கணுமென்று சொல்லி. காதலிக்கும் போது சொல்லலையா? எந்த காதலிக்கும் போது சொல்லலையா? நான் தானே ரேடியோலி லண்டன் டைம் ரேடியோலேயே திரும்பி சொல்லி கொண்டு இருந்தேன். நான் கவிதை நேரம் இல்லை அவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் பொருத்தும் வரைக்கும் காத்திருந்து போட்டு பொருந்தின உடனே சொல்லி போட்டார், அப்பாட பேரோட நீ தெரியலாம், இந்த பேரோட தான் வைக்கணும்ட்டு. அவர்கிட்ட கேட்டேன், உண்மைதானே மோனாண்டு அந்த கணவரும் சொல்கிறார். இப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். 3 பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள். அதுபோல் நினைக்கிறோம். சரி, சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும். அதுபோல எனது பேரும் அப்படியே அமைந்திருக்கிறது. சண்முகநாதன் அவருடைய பேரும் அப்பாவுடைய முதல் பேரும் பிள்ளை பிள்ளை என்று ஒன்று இருக்கு. அது பிள்ளையும் நம்மளும் இல்லை, தர்ஜினி போட்டிருக்கிறேன். இதை நான் கூடுதலாக ஜெர்மனியில் தான் கண்டேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்யும்போது அந்த அந்த உத்தியோக ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் எழுப்பி வாசிப்பார்ல, இன்னாருக்கும் திருமணம் பொருத்தப்படுகிறது, இதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் சொல்லலாம்னு இப்படி பார்ப்பார் சபையை. அதில் போய் சொல்லலாம் தானே, நான் மறக்கிறேன், இது என்னுடைய காதலி, எனக்கு ஓமண்டு போட்டு இப்போ எப்படி இருக்கிறாருன்னுட்டு. அப்போ போகும்போது மகனுக்கு கல்யாணம், ஆனால் அப்பாவின் பேரையும் இந்த பிள்ளைன்ற பேரையும் மறிவண்ணுறாருன்னா வாசிக்கணும். அதில் கேட்டபோது உங்களுக்கு தெரியாது ஜெர்மனியில் சட்டம் வித்தியாசம். நான் தெரியும், லண்டன்லேயும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் தான் இல்லை, வலிந்து பதிந்தோம், அப்படி செய்ய வேண்டாம் என்றதுக்காக செய்திருந்தோம். ஃப்ரான்ஸில் சொல்லுவார்கள், முன்பு உங்களுக்கு தெரியாது மேரியிலே எல்லாம் பயங்கர இறுக்கம், நாங்கள் சொல்கிறபடியெல்லாம் அங்கே செய்ய இயலாது. அதுக்கு பிறகு செய்தவர் சொன்னார்களே, நாங்கள் செய்துட்டோமே, இப்போ மேரி சும்மா தானே இருந்தது, சும்மா வெறிட்டுவார்கள். என்ன வெளிநாட்டவர் என்ற வழினால் அதிகாரிகள் வந்து எங்களை வெறிட்டி பார்ப்பார்கள். இல்லை அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி சிரிக்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு அந்தஸ்து அகதி அந்தஸ்து கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்வார்கள். சரி, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஏன் இவ்வளவு ஆட்கள் குறைகிறோம்? இந்த விடயத்தையும் இந்த கடைசி நேரத்தில் ஒன்றும் இங்கே பிரான்ஸில் வந்து அதானே நேரத்துடைய தலையிலேயே ஒரு முடி வைத்துக்கப்பட்டிருக்கு, லிபர்த்தே எகலித்தே பிரத்தனித்தே. இங்கே எந்த கட்டுப்பாடும் எந்த இதுவும் சில விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் இல்லை நீ வந்து அப்படி செய்யலாது இப்படி செய்யலாதுன்னு சொல்லி அப்படி இதண்ண மாட்டார்கள். அவர்கள் அந்த ஃபோமிலேயே உங்களுக்கு வேற பேர் மாற்ற வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சாதாரணமாக என்னுடைய பேர் டேவிட், அப்போ என்னுடைய அப்பாவுடைய பேர் அந்தோனி பிள்ளை. அப்போ நான் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து அந்த அந்த பிள்ளைன்ற பேரை வந்து ஒரு துருக்கிக்கார பிள்ளை மேரியில் இருந்தவள். அப்போ அவள் கேட்டாள் என்கிட்ட, நீங்கள் பிள்ளை மேரை ஒன்று கேட்டாள் அண்டையில். அப்போ நான் பிறகுதான் அந்த பிள்ளை மேரை பற்றி விசாரிச்சு கொண்டு போனால் இது ஒரு காஸ்டின் இதாக வருகிறது அப்படின்னு சொல்லி நான் உடனே சொன்னேன். இந்த அடுத்த நாள் மேரிக்கு போய் சொன்னேன் அந்த கிளாக்கிட்ட, இந்த பிள்ளையை வெட்டி விடு, டேவிட் அந்தோனியன்ட்டு நான் எனக்கு இருக்கட்டும், டேவிட் அந்தோனியன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதன்று பட் அதை செய்து விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கும் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆக்டிவ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, பிள்ளை போயிட்டுது சரி என்றுட்டு இதுக்கு பிறகு இந்த விஷயத்தை எங்களுக்கும். அப்போ என்னுடைய மகள்கிட்ட இன்றைக்கு வந்து மகளை வந்து ஒரு அலுவலுக்கு அவள் போனால் அவ கூப்பிடுவாங்க, மாமனாருடைய பேர்லாம் கூப்பிடுவாங்க, மேடம் செல்வராஜா. மேடம் செல்வராஜான்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் எந்த மகள் என்ன செய்யறது, அந்த அந்த பேரை வந்து இதுன்னு போட்டு அதோட சேர்த்து டேவிட் ரெண்டும் அதுக்குள்ளே ஒன்று சரி அப்படி வச்சுக்கிறது. ஆனால் ஒஃபிஷியலாக வந்து என்னுடைய மகள் இன்றைக்கு வந்து அதாவது இங்கே ஃப்ரான்ஸில் வந்து மேரேஜ் செய்த பிறகு அவர் மேடம் செல்வராஜா வேர்ஷினி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இல்லை, அதுதான் ஒருவேளை
பாஸ்போர்ட்டை வச்சு தான் கணிப்பார்கள். அதில் மாறி இருந்தது எனக்கு பிடிக்க இல்லை என்றால் நீங்கள் அந்த உறுதியத்தாட்சி அஃபிடவிட் என்று சொல்வார்கள், அதை கட்டி ஒரு சட்டம் மூலமாக ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு கொடுத்தா அதை இந்த நாடு ஏற்று. முன்பு என்ன நடந்தது என்றால் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸில் எங்களுக்கு மொழி தெரியவில்லை. அப்போ அந்த அதிகாரி தான் நிச்சயது தானே சட்டம் என்பார். அப்போ பாஸ்போர்ட்டில் இப்படி இருக்குது. அப்போ திருப்பி கரைக்க முடியாத போது தமிழ் ஊடகங்களில் வந்து சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது லண்டன் மாதிரி இல்லை என்று கதைவிட தொடங்கினார். அப்போதே நான் சொன்னேன் அப்படி அல்ல, அப்படி இது என்ன இது அடிமை நாடுகளா இல்லை தானே என்று சொன்ன மாதிரி. இந்த திருமணத்தில் உச்சரிக்கிற போது அரியண்டமாக இருக்குமா இல்லையா? இன்னும் ஒரு அது அப்பாவா என்னுடைய அப்பாவா இருந்தாலும் இன்னும் ஒரு ஆணினுடைய பெரிய பெண்ணுக்கு பொருத்தி வைத்து திருமணம் செய்ய போகிறார்கள் என்று சத்திய கடதாசி கேட்குற போது அந்த மாதிரி இருக்கும் எல்லாம். இப்போ இந்த இனிவரும் காலங்களில் இருக்காது, பிள்ளைகள் சரியாக அதை பயன்படுத்துவார்கள். அப்படி மாறி இருந்தாலும் உறுதியத்தாட்சியை கையொப்பமிட்டு கொஞ்சம் காசு லோயருக்கு கொடுக்கத்தான் வேணும். இங்கே முந்தி 100 பவுன் இப்போ கூட வாங்குவார் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கையெழுத்துக்கு காசு கொடுத்து போட்டு அதை கொண்டே எல்லா இடமும் வாங்க மாட்டலாம். மற்றது ரெண்டாவது இன்னும் ஒரு சுயபெயர் கொள்கையை நான் வர வைக்கிறேன். இப்போ எனக்கு மோகன்ண்டா மோகன் தான், தர்ஜினி என்றால் தர்ஜினி தான், ஜெயாண்டா ஜெயா தான் இல்லையா? இதில் வந்து திருப்பி மிஸ்ஸஸ் சண்முகநாதன், மிஸ்ஸஸ் ஜூட் கந்தையா நடேசன் எல்லாம் சொல்லிடலாம். மிஸ்ஸஸ்ன்றதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நல்லாலும் இந்த காட்டில் அப்படி யாரும் வருவதில்லை. வந்தால் உடனே நான் சொல்லிடுவேன் தயவுசெய்து உங்களோட சொந்த பேரில் வாங்குவோம், அதுவும் புனப்பேர் தான். கனகாலத்துக்கு பின்பு தமிழ் இதனுடைய நண்பி, தமிழ் நேவிசல் இதனுடைய நண்பியை கூட்டிட்டு வந்திருந்தார். முந்தின நாள் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் திருமதி மிஸ்ஸஸ் தான் சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் வந்தால் நாங்கள் குழம்பாம இருக்கலாம், தொடர போறாரு. ஆமாம், அதே போல அம்மா அப்பா ஒரு ஆண்டவர் பேரை காட்டி கொடுத்தால் அந்த ஆண்டவற்ற பேர்லேயே இறக்கணுமென்றது இயக்க கோட்பாடு. ஏனென்றால் அந்த ஆண்டவர் நேர தெரிகிறார் என்று வைத்தால் எங்களுடைய ஃபாதர் தான் ஆண்டவர் என்றா அவரை மாற்றக்கூடாது என்று நினைக்கிறேன். இல்லை தெரியாது எங்கேயோ விண்ணகத்தில் இருக்கிறார் என்றால் அது மாற்றலாம். பல பேர்களில் நீங்கள் ஒரு இறைவனை காணலாம் தானே. என்ன சொன்னீங்க என்று பல எளியவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். எனது உறவுகளில் ஒருவர் கூட தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பணம் கொடுத்து இப்படி இருந்த பெயரை சின்னதாக மாற்றிக்கொண்டார். அம்மா அப்பா வைத்த பேர் பிடிக்கவில்லை. அது காரணம் அந்த ஒரே எழுத்தில் வைப்பார்கள், அந்த எழுத்தில் அப்பா வைக்கும் போது அது எனக்கு பிடிக்கவில்லை, மாற்றிவிட்டார். அப்படி மாற்றவர்களும் இருக்கிறார்கள். ஏன் இப்போ ஆண்டனி பிள்ளை ஆண்டனியாக மாற்றியதை கதை சொன்னார். இப்போ கொஞ்சம் இல்ல, நான் இங்க பிறந்து வளர்ந்தவர்கள் இல்ல, அவர்களை நாங்களே மாற்றுகிற போது பிள்ளைகள் நினைச்சதெல்லாம் செய்வார்களோ. என்ன சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் இல்லையா? திடீரென்று இப்போ உங்களோட கையெழுத்தை கூட நீங்கள் இன்றையிலேருந்து ஃப்ரெஞ்சில் எழுத போகிறீங்க, தமிழ் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு அஃபிடவிட் உறுதிமொழி அத்தாட்சி கையெழுத்து போட வேணும். போட்டுட்டு இன்றையிலிருந்து எல்லா இடத்துக்கும் அறிவிச்சு விட்டீங்கன்னா இதுதான் இந்த கையெழுத்துன்னா அதை இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளும். இலங்கை எனக்கு தெரியல, செய்யலாமோ தெரியாது, ஆனால் இந்தியா இலங்கை தெரியாது. ஐரோப்பாவில் இருக்கிறது என்ன, அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இது இப்போ திவ்யந்தினாவுக்கு நான் நினைக்கிறேன், நீங்க சொன்னீங்க தானே அம்மா அப்பா முதல் கொடுக்குற பரிசு பேர் என்று சொல்லி, அதுல நான் இப்ப திவ்யந்தினான்னு பேர் இருந்தாலும் அவர்களுக்கு நான் வைத்த பேர்ன்றது ஒன்றுதான். அதை இன்று வரைக்கும் நான் சொல்லுவதும் நினைத்துக் கொள்வதும் அவர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொள்ற பேர் இவைதான் என்று எனக்கும் இருக்கிறது. இல்ல அப்படின்னா அதையே மாற்றி இருக்கலாமே அவர் வளர்றதுக்கு முன்னும். அந்த அளவுக்கு எனக்கு வீட்டில் சட்டத்தில் இடம் வீட்டு சட்ட புத்தகம். ஆனால் அவர்களுக்கு ஒரு அம்மாவா நான் வைத்த பேர், அந்த 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் இருவர், அவர்களுக்கு நான் வைத்த பேர் இதுதான். அது என்றுமே தான். வீட்டு சட்டம் இடம் கொடுக்காதால அந்த பேர் இல்லை, அவ்வளவு. ஆனால் என்னுடைய இது ஒரு உணர்வு தான். இதுல இப்படித்தான் இப்படி இல்லை என்று சட்டம் போட இயலாது யாரும். அவரவருடைய விருப்பம்தான் கடைசியில அமுலாகுது. அல்லது திருமணத்தை இடிக்கிறத எனக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ சொல்ல முடியாது. நான் சண்முகநாதனை திருமணம் செய்ய போறேன், அவர் கணபதி பிள்ளை என்ற பெயரை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நான் எனக்கு மனப்பக்குவம் அந்த அளவுக்கு வளர இல்லை. எனக்கு ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டால் அது ஓகே. சரி, நன்றி. நகுலா சாந்தினி அவர்களா? வணக்கம் சாந்தினிக்கா. உற்சாக வணக்கங்கள்.
இணைந்து இருக்கின்றோம், பயணிக்கின்றோம் சேர்ந்து. உங்களுக்கு பிள்ளை பெயர் பதிவதற்கான சட்ட கால இல்லை என்ன ஜெர்மனியில்? 3 நாள்ல செய்யணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியேறதுக்கு இடையில அது செய்யணும். ஒரு நாள்ல வெளியேறீங்களா? அது பேர் பதிஞ்சிட்டு போனால் அங்க ஹாஸ்பிட்டல்ல பதிஞ்சிட்டு போனால் எங்களுக்கு வேலை குறைவு. இல்ல அது இல்லை, இது சட்டம், ஜெர்மனிய சட்டம் என்ன என்று அவருக்கு அறிந்து கொள்ளுங்க. ஆமாம் ஆமாம் ஆம். அவை ஒரு நாள் என்பது எனக்கு மனதில் இடிக்குது. ஆனால் அதுதான் சட்டம் என்றால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, சாந்தினி அவருடைய எண்ணத்தோடு நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைந்து கொள்வோம். எழுதாதவர்கள் விரும்பினால் பேசலாம். ஜூலை மாதம் என்றால் என் வீட்டில் எனக்கு ஞாபகத்தில் வருவது கணக்கு மறந்து போயிருப்போம் இல்லையா? மறந்துட்டோம். அது நினைவு. சொல்லுங்க சாந்தினி அவர்கள் உங்களுடைய திரும்பி எனக்கு தெரிஞ்சதுங்க 3 நாள் தான் தெரிஞ்சது. ஆனா முதல் நாள் ஒரு நாள்லயே வெளியேறாக்கள் எனக்கு அது தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் அந்தண்டே பதிஞ்சிட்டும் போகலாம். பைக்காட்டி போய் அந்த அந்த பிள்ளைகள் அந்த இதுல தான் போய் பதியணும். பிறகு அவைண்ட அந்த அமைப்புல தான் போய் அந்த சங்கம் இருக்கு, நிறுவனம் இருக்கு, அங்கதான் போய் பதியலாம். ஆனால் அதுதான் பிறகு ஒருக்கா சட்டம் என்ன சொல்லுகிறது என்று கண்டுபிடித்து சொல்லுங்க. அதிகூடிய நாட்களுக்கு உள்ள பதியணும்ன்றது ஒரு சட்டமா இருக்கும். அது என்ன தெரியல எனக்கு. நான் என்னுடைய நகுலுக்கு 3 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அவ சொன்னவன், நீ ஆஸ்பத்திரியில இருந்துட்டு பதிஞ்சிட்டு போனீங்கன்னா உனக்கு சுகம், இல்லாட்டி நீ அங்க போய் பதிய வேணும், உனக்கு அது கஷ்டம் என்று சொல்லி சொன்னது. அது எனக்கு விளங்கினது அவ சொன்னது. இங்கிலாண்டில் பதியலாமோ தெரியாது வைத்தியசாலையில் இல்லையென்று தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வசதி இருக்கோ என்பதை யாராவது சொன்னால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பிள்ளை பிறந்த உடனே அந்த ஃபேமிலியன் கசைய நீங்க குடும்ப இதுன்னு சொல்லி ஒரு இதுக்காகவே வருவினம். உடனே எங்களுக்கு பிள்ளை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல பதியறதுக்கு வருவினம். 2-3 கிண்டர் சம்பந்தமான ஒரு அமைப்பு ஒரு ஆக்கள் வருவினம். அவ அந்த பதிஞ்சு கொண்டு போவினம். இப்ப அவக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இத்தனை அந்த இந்த நேரத்துல பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி அவைதான் அந்த ஃபேமிலியன் கசையாக்கள் அந்த 3 நாளுக்குள்ள வாரது. அதாலதான் எனக்கு அந்த 3 நாளுக்கு தெர சொல்லி கேட்டிருந்தவன். சரி, அப்ப ஜெயலலிதா சார் ஒரு நாள் இல்லைன்னு தெரியுது. ஆனா 2 பேர்லயும் ஒன்று பொருந்தது. வைத்தியசாலையை விட்டு போகும் முன்னம் பதிந்தால் வசதி என்றது விளங்கிட்டது. எங்கட பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒரு நாளுக்குலாம் பதிஞ்சிரோம்னு சொல்லி பேரெல்லாம் முதலி வச்சு பாகண்டவை இங்க சில நான் எனக்கு 3 நாள் நான் ஒரு நாள்லயே அங்க இருந்து கொண்டு ஒரு நாள்லயே பதிஞ்சவைகள் எங்கட பிள்ளைகள். ஒரு நாள்ல பேர் கொண்டு முதலே பேரை தெரிஞ்சு வச்சிருந்தவர்கள். எங்களுக்கு அது ஒபாஹவுசன் என்ற இடத்துல எசன்ல இல்ல. எங்களுக்கு இப்ப நாங்கள் கிண்டர் சம்பந்தமான கிண்டர் கேள்வி அதுகள் எல்லாம் பதிகிறேன்னா நாங்க ஒபாஹவுசன் பக்கத்து செட்டுக்கு போகணும். சாந்தினி அக்காவின் நினைக்கிறேன் ஜெர்மனி 3 நாள் இருக்கலாம். நீங்க சுவிஸ்ல 5 நாள் வைத்திருப்பார்கள். நார்மலா கிடைத்தா அந்த நாட்களுக்குள்ளதான் கொடுக்க வேண்டும் அந்த பேரையும் அங்கேயே பதிந்து அதை எடுக்கும் வரையும். அதுவரையும் எங்களுடைய பேரை ஒட்டி விடுவார்கள். தாயின் பேர்ல பிள்ளை இருக்கும். பிள்ளை இல்லை, அது மாதிரி தான் பாஸ்போர்ட்டும் தனியாகவும் எடுக்கலாம். குறிப்பிட்ட வயது வரைக்கும் அம்மாவினுடைய அப்பாவினில் சேர்க்க முடியாது. காரணம் தெரியுமோ? ஏனென்றால் இப்ப அப்பாவின் பேர் தெரியாட்டி என்னுடைய அப்பாவின் பேருக்கு பிள்ளை இருக்கும். இல்ல, அப்பாவின் பாஸ்போர்ட்டில் பிள்ளையை பதிய முடியாது. அம்மாவில் மட்டும்தான் முடியும். ஏனென்று தெரியுமா? திருமணம் செய்ய நீங்க சொன்ன சரி, அம்மாதான் பெற்றான்றது மட்டும்தான் உறுதி. அப்பா யார் என்பது யாருக்கும் தெரியாது. அது மரபணு சோதனையில தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு தாய் சொல்லுவார் இவர் தான் என்னுடைய கணவன் என்று. ஆனா இவர் தான் பிள்ளைக்கு அப்பா என்பதை யார் சொல்ல முடியும்? இது ஐரோப்பிய கலாச்சாரம் பண்பாடு, அது சட்டம். இங்கே அது பொது. நாங்கள் தேய்ச்சி போய் நிற்கலாம். ஆனால் இங்கே அங்கே பொது எல்லாம். ஆசிய நாடுகள் குறிப்பாக இலங்கை இந்தியாவில் திருமணமாகாத பெற்றோருடைய பிள்ளை என்று பதிவார்களா? இலங்கையில் இருக்கா அப்படி சட்டம்? ஆனால் ஐரோப்பாவில் நீங்கள் பிள்ளை பிறக்கும்போது நீங்கள் மேரீடா அன்மேரீடான்னு கேட்பார்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவருக்கும் டிக் பண்ணலாம். நீங்கள் சேர்ந்திருந்தால் கூட பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு சட்டம் இருக்கிறது. என்ன
இங்க ஒருவர் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, இங்க நாய்ஸ்ல இருக்கிறா. அவாக்கு கேட்டுச்சுனா நீ கல்யாணம் செய்துட்டியண்டா ஓம் அண்டிச்சுனாம். இன்னொரு ஆள் பக்கத்துல இருந்த வெளிநாட்டுக்காரி அவ கல்யாணம் செய்துட்டியா இல்லைன்னு சொன்னிச்சுனாம். அப்ப இவ உனக்கு எத்தனை பிள்ளைலண்டா இவ பிள்ளை இல்லைன்னு சொன்னா, பக்கத்துல இருந்த உனக்கு எத்தனை பிள்ளைனா 3 பிள்ளைன்னு சொன்னாவாம். அப்பவே அந்த மாறுபட்டு கல்யாணம் செய்தவா செய்யாதவாக்கு 3 பிள்ளை, செய்தவாக்கு பிள்ளை இல்லையா. அப்ப அந்த நிலை அந்த ஒரு சிந்திக்கிறதும் ஒரு பகுதியும் அதுக்கு இருந்த மாதிரி இருந்தது அவ சொல்லிக்க. ஆனால் சந்தியக்கா அப்படி அப்பாவின் பேர் தெரியாது. இப்ப எனக்கு அப்படி இப்ப இல்லையா, என்னுடைய அப்பாவின் பேர் தான் அந்த பிள்ளைக்கு பேரா இருக்கும். இங்க பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னுடைய பேர் இருக்காது, எந்த அப்பாண்ட பேர். இல்ல, அது அவர்கள் தேடி வைப்பதில்ல, நீங்கள் கொடுப்பதுதான். ஃபேமிலியன் பேராமா நீங்க கொடுக்கறதே அவர்களா. இனி நீங்க உங்களோட ஒரு சென்ற பேர் சரியில்லைன்னு போட்டு தாங்கள் கூட அப்பாட அவற்ற அப்பாட வேறது அப்படி வைக்கலாம். ஃபேமிலியன் பேரா இருக்கிறது வந்து தர்ஜினி என்ற பேர் ஃபேமிலியன் பேரா இருக்காது. இல்ல, நாங்கள் ஃபேமிலி பேர் வைக்க தேவையில்லையே, கோடு போடலாமே. ஆனா இங்க பலர் அப்படி இருக்கிறாங்க. அது 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 அறியாமை. இப்போ எங்களுக்கு குடும்ப பேர்ல கேட்பார்கள், நடுப்பேர் கேட்பார்கள், நாங்கள் கோடு போடுவோம். அல்லது NA not available என்று போடுவோம். அது சட்டம். அதுதான். அதுக்கு அப்பாட பேரை கொண்டு வந்தால் இங்கேயே ஒரு ஏற்றத்தாழ்வு வருகிறது. ஏன்னா அம்மாட அப்பாட பேரை வைக்கலாது. சிக்கல் வர வேண்டாம், நாங்கள் கோடு போட்டு விடலாம், எங்களுக்கு குடும்ப பேர் தேவையில்லை என்று. சரிதானே. பிறகு என்னுடைய பிள்ளை வேறு ஒருவரை திருமணம் செய்வார், அவருக்கும் ஃபேமிலியின் பேர் என் அப்பாட பேரை வைக்கிற போது இந்த பிள்ளையிலே நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இப்ப இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் கல்யாணம் செய்யும் போது 3 பேர் பாவிக்கணும். எனக்கு நிறைய பிள்ளைகள், எனக்கு தமிழ் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் 3 பேர் பாவிக்கணும். தண்ட பேர், அவட்ட பேர், அப்பாண்ட பேர் 3 பேர் பாவிக்கணும். இல்ல, விரும்பி பாவிச்சால் நீங்க எதுவும் போடலாம். ஆமா. ஆனால் நான் கேட்கும் ரஜினி அவர் சொன்ன மாதிரி அவற்ற பேர் இல்ல தேவையில்லை என்றால் அவற்ற அப்பாட பேரை கொண்டு வரலாம். அப்படி சட்டம் இல்லை என்று சொல்ல வரேன். அதுதான் அந்த அந்த உண்மையான கதை. என்ன ஏதோ மாற்றிக்கொள்ளலாம், எங்கள் எண்ணத்துக்கு மாற்றலாம். இங்கு திருமணத்தின் போது கூட நீங்கள் செல்வி ரஜினி, செல்வி சாந்தினி என்று ஏன் போட முடியாது? அதுக்கு இடம் இருக்கு. கேட்பார்கள் எப்படி கூட டைட்டில் அமைய வேணும். அதில் மிஸ் அண்ட் MISS என்று டிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் மிஸ் என்று தான் உங்களை செல்வி என்று தான் அழைக்கப்படுவீர்கள். அதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்குது. இதுக்கெல்லாம் பண்பாட்டை கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் முரண்படையிலாது. உங்கள் விருப்பம் இது. மற்றது என்ன சமயம் என்று கேட்டால், அம்மா அப்பா உதாரணத்துக்கு வைக்கிறேன், இஸ்லாம் என்று வைத்தால் பிள்ளை விரும்பினால் நோ என்று புள்ளடி போடலாம். அதாவது அம்மா விரும்பினால் பிள்ளைக்கு சமயம் இல்லை என்று போடலாம். அதுக்கு உரிமை இருக்கிறது. இந்த ஜனத்தொகை வாக்கெடுப்பு நடத்துவார்கள். நான் நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னம் உலக சனத்தொகை தினம் நினைக்கிறேன். அது சென்சஸ் என்று சொல்லுவார்கள். உங்கள் நாட்டில் எப்போது என்பதை அறிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வாங்க. இங்கிலாண்டில் வந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறை இந்த 1-2 முடிகிற ஆண்டில் வரும். 2001, 2011, 2021 முடிந்து விட்டது. அதில் தான் பெரிய அதிர்ச்சியான கொண்டு வந்தார்கள். இங்கிலாந்து நாட்டில், இங்கிலாந்து வேல்ஸ் என்பது சமயம் அல்லாதவர்கள் என்று 3/2 பகுதியினர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு கத்தோலிக்க நாடு என்று தானே சொல்வார்கள். கத்தோலிக்கம் அல்ல, ஆங்கிலிக்கன் சமய நாடு என்று தானே இங்கிலாண்டை சொல்லுவார்கள். அதில் 2011 எடுத்த பொது சனத்தொகை வாக்கெடுப்பில் 3/2 பகுதியினர்கள் தாங்கள் சமயமற்றவர்கள் என்று போட்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு அது ஏற்கனவே நான் ஒரு சிந்தனையில் இதை குழப்பின் நான் கொண்டு வந்து அதுக்கு எனக்கு சரியான பதில் உதவி சொல்லல, நானும் பேச விட்டுட்டேன். அதாவது இப்போது தேவாலயங்கள் எல்லாம் வேறு சமயங்களாக மாறுகிறது இங்கிலாந்தில் இல்லையா. விளையாட்டு இடம் எல்லாமே ஃப்ளாட்ஸுகள், வீடுகளாக மாறுகிறது என்றது தான் அந்த அந்த கதை. இதுக்குள்ளே வந்து அப்போ சமயம் கூட ஒருவனுடைய சுதந்திரமான எண்ணம் தான். அதில் நான் எந்த சமயத்தையும் மாற்றிக்கொள்ளலாம், சமயமற்றவனாகவும் என்னை சொல்லிக்கொள்ளலாம். இங்கும் அந்த நிலை இருக்கிறது. நிறைய பேர் சமயம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறார்கள் இப்பொழுது இங்கு வளருறவர்கள் நிறைய பேர்.
இங்க இருக்கின்ற பழைய தேவாலயங்களும் பல இடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. என்னோட பராமரிக்கிறதுக்குரிய செலவுகள் வருவாய் இல்லை, அதுக்கான வருவாய் இல்லை. அதனால நிறைய எங்க நான் தெரியத்தக்கனையாவே எங்களை சுத்தி இருக்கிற ஒரு 4-5 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு விட்டது. எங்களை சுத்தி இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் உருவாக போகிறது. அவை அதுக்கு நாங்கள் தயார்படுத்தினால் சில தத்துவங்களை ஒரு அடிப்படை நடைமுறை தத்துவங்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகு கொள்ளணும். இப்போவே பிறகு நின்று கொள்ளக்கூடாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னம் ஒரு தலைப்பு எடுத்திருந்தேன் சன்ரைஸ் வானொலியில். உங்களுக்கு குடியுரிமை தருவார்கள். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஓப்பன் விசா நின்ற உடனே அக்களுக்கு எல்லாரையும் உள்ளே விட்டுட்டுனா, ஆனால் ஒருத்தருக்கு நிரந்தரமாக அகதி அந்தஸ்து கொடுக்கல. நான் தலைப்படுத்தேன், அரசாங்கம் சொல்லுது நீங்கள் இலங்கையையும் தமிழையும் அழிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு உடனடியாக நாளைக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்தால் எத்தனை பேர் கை உயர்த்துவீங்களேன்று. முதல் நாள் எனக்கு பேச்சு விழுந்தது, இதெல்லாம் தலைப்பா, நீ ஒரு மனுஷனாண்டு. 2ஆம் நாள் இல்லை நாங்கள் தமிழ் தான் என்றிருப்போம், வாழ்ந்தால் தமிழ், எங்களுக்கு பிரஜா உரிமை தேவையில்லை என்றார்கள். 3வது வாரம் தலைப்படுத்த போது அப்படியே தலைகளாக மாறிச்சது. தமிழை வச்சு இப்போ என்ன செய்கிறது, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்து எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளருங்களாண்டு அதே ஜனங்கள் அப்படியே கதையை மாற்றினார்கள். இதுதான் உண்மை. இப்போது இது டேவிட் அண்ணாக்கு இது பிடிக்கும். அண்மையில் இணையவழியில் ஒரு விவாதம் நடந்தது. என்னுடைய தலைவனை இகழ்ந்து ஒரு தனி ஈழம் தந்தால் ஏற்றுக்கொள்பவர்கள் கை வைத்துங்க கொண்டு கேட்டார்கள் தலைப்பில். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பயணத்தில் இருந்து நான் நிப்பாட்டிட்டு அது முழுவதுமாக கேட்டேன். பிடிக்கும்தான் இந்த தலைப்பு. என்னுடைய தலைவனை இகழ்ந்து நீங்கள் விடுங்கோ, கொடியும் வேண்டாம், உங்களோட தலைவர்கிட்ட பேரும் சொல்லக்கூடாது, அப்படி என்று ஒத்துக்கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் தனி இடம் தருவோம் என்று என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் இளைஞர்கள்? இல்லை இல்லை. அன்றைய விவாதத்தில் தலைவனை இகழ்ந்தால் எனக்கு தனி இடமும் வேண்டாம், ஒரு கத்தரிக்கையும் வேண்டாம். ஆனால் சொன்னவர்கள் அத்தனை பேருமே வெளிநாட்டு பிரஜா உரிமையில் பாஸ்போர்ட்டில் வாழுகிறார்கள். இதை ஊர்ல வச்சிருந்தா இந்த கணிப்பை என்ன சொல்லியிருப்பார்கள் இன்றைக்கு? ஆனால் சில யதார்த்தங்கள் எங்களுக்கு வலிக்கும். என்ன, இதை நான் 2010 சன்ரைஸ் வானொலியில் தலைப்படுத்திருந்தேன். பதாகைகளை கையை விட்டுட்டு, கொடிகளை கையை விட்டுட்டு, 2010 மன்னிக்கணும் 2009 அது சண்டை உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற போது இந்த தலைப்பில் எடுத்து நான் எனக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லாட்டி சொல்ல வேண்டாம், சிந்தனைக்காக சொல்கிறேன். இயக்கம் வெல்லோணும் என்று அடிபடுறோமா, எங்களுடைய தேசம் வெல்லோணும் என்று அடிபடுறோமா என்றதான் அந்த தலைப்பு. நல்ல பையங்கள் என்ன ஒருத்தரும் எதிர்க்கையில் அட இறக்கல மனசுக்குள்ளே இருந்தது, தூக்கி வாழ்விட்டு போடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. நல்ல பையங்கள் ஒன்று அவருக்கு விளங்கவில்லை. அதனால் அப்போவே கேட்டேன், இது எதுக்காக நாங்கள் இவ்வளவு பேர் செத்துக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக என்று. அதே மாதிரி தான் இப்போ கடைசியாக கரைச்ச கதை கூட, தமிழ் என்கிறது என்ன ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்காக என் வாழ்க்கையை சிதைக்க நான் முயற்சி செய்வேனா, அல்லது என் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக அடையாளத்தை பயன்படுத்துவேனா என்று சிந்தித்தால் இன்று நீங்கள் கருத்து சொல்ல மாட்டீங்க. இந்த சபை அதுக்குரிய சபை அல்லன்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் இப்பவும் பயப்படுறீங்க, நான் வெளிப்படையாக கதைச்சா எங்களை யாரையும் சூடு போடுவாங்களேன்ட்டு. எப்படியோ நாங்கள் மரணம் சம்பவிக்க போகிறாக்கள். நியாயம் இல்லாத கதை சொல்லவில்லை, அடாத்தா பேசுகிறோமா? சில யதார்த்தங்களை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. சரி, நல்ல தொடங்கின இடத்துலேயே முடிச்சிருவோம். பகை என்பது இல்லை, அவமானங்கள் என்பது கிடையாது. அதை நானாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் தான் அது இருக்குமே தவிர, நாங்கள் எங்களை ஒருத்தார்களையும் நாங்கள் சிலவளை தவறி வார்த்தைகளால் கூட மற்றவர்களை ஒருத்து கொண்டால் கூட உடனடியாக இப்போ தர்ஜினியாவில் மாதிரி 2 நாள் வேண்டாம், ஆக கூட 2 மணித்தியாலம் எடுத்துக்கொள்ளலாம், அதுவே அது கூடி போச்சு. ஆனால் முதலே சிந்தனை தெளிவுள்ளவர்கள் 2 வினாடி போதும் தன்னை சுதாரித்து கொண்டு என் பாணியில் 3 வயசுக்கு அந்த மனிதர்களை மாற்றிவிட்டு திருப்பியும் அவர்களை கை கொடுத்து முத்தம் கொடுக்க முயற்சி செய்யலாம் என்று நம்புகிறேன். இது பிடிக்கவில்லை என்றால் அடுத்த வாரம் பேசுவோம். இன்னும் ஒரு கதை அடுத்த வாரத்துக்கு கொண்டு வாங்குவோம்.
இந்த பிள்ளைகள் பிறந்த உடனே ஐரோப்பிய நாட்டில் பணம் கொடுக்கிறார்கள். நாங்களோ வந்தேறிகள், நாங்கள் வந்தேறிகள். அது வலித்தாலும் வந்து சொல்லு, உண்மையிலே நாங்கள் வந்தாக்கள் தான் இந்த நாடுகளுக்கு. இந்த நாடுகள எந்த வரிக்கும் நாங்கள் மஞ்சளும் அரைக்க இல்லை, அம்மியும் மிதிக்க இல்லை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் கூட அந்தஸ்து வரிவுடைமை உரிமை கிடைக்காட்டிலும் பிள்ளைகளுக்கான கொடுப்பன சில நாடுகளில், ஸ்கandinavian நாடுகளில் ஒட்டுமொத்தமாகவே பிறந்து 30 நாளைக்குள்ளேயோ பிறந்த ஒரு கிழமைக்குள்ளேயோ ஒரு பெரிய பணத்தை கொடுப்பார்கள். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து 16 வயசு வடியும் வரைக்கும் கிழமைக்கு கிழமை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் வருமானம் போதவில்லை என்று பெற்றோர்கள் சொன்னால் அது மேலதிகமாகவும் கொடுப்பார்கள். பிள்ளை வளவுங்க. கடந்த மக்கள் வாக்கெடுப்பில் 1 மில்லியன் 40 வருடங்களுக்கு மேலாக வாழுகிற வெளிநாட்டவர்களில் 1 மில்லியன் பேருக்கு ஆங்கிலம் முறைப்படி பேச தெரியாது. அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இதை வெளிநாட்டு அமைச்சர் உச்சரித்தார். அப்போது சொல்கிறார், அவர் சொன்ன வார்த்தை வந்து ஆங்கிலத்தை தமிழ் படுத்தினால் அவருக்கு ஆங்கிலமே தெரியாது. 40 வருடங்கள் வாழுகிறார்கள். ஆனால் ஒரு அம்மாண்டு வைப்போமே, நான் தாண்டு வைப்போமே, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, 40 வருஷம் வாழ்கிறேன். ஆனால் நான் பிள்ளை வருகிற போது அந்த பணத்தை அந்த அரசாங்கம் யாருடைய வட்டி பணத்தை தருகிறார்கள் எல்லாம் இன்றும் தருகிறார்கள். 16 வயசு வரைக்கும் தருகிறார்கள். நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம். இந்த அரசாங்கங்கள் எவ்வளவு எங்களை அன்பு காட்டி இருக்குது. கஷ்டமா இருக்கு என்ன. ஆகவே அடுத்த வாரம் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பெற்ற போது என்ன கொடுப்பனவுகளை அரசாங்கம் அன்பளிப்பாக தந்தது, அது இன்று எந்த அளவு தொகையில் மாறுபட்டிருக்கிறது. சில நாடுகளில் இனி தரமாட்டோம்னு சொல்லி இருக்கலாம், எனக்கு தெரியல. கண்டிப்பாக கூட்டியிருப்பார்கள். அது பற்றி தேடல் செய்து நான் நினைக்கிறேன் என்ற சொல்லை மாற்றிவிட்டு இதுதான் என்னுடைய நாட்டில், எந்த கண்ட்ரோனில், எந்த ஸ்டேட்டில், எந்த சிட்டியில் இதுதான் சட்டம் என்று சொல்ல ஒரு சின்ன ஹோம்ஒர்க் செய்து விடுவோமே. சரி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. அவந்திகா என்று நம்மோடு பெற்றோரை தெய்வம் வாசிப்பதற்காக வந்திருக்கிறார். வேறு யாரும் இளையவர்கள் வருகிறார்களா என்று பார்க்க உற்சாக வணக்கம் உங்களுக்கும். நன்றி. பொது சிந்தனை உருட்ட சிந்தனையோடும் தொடர்ந்திருந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருவோமா?